பிவிக்யூ சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். 2025 சிஜிஎல் ப்ரிலிம்ஸ் பேப்பர்ஸ்லாம் ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் ஒரு 6-7 சாப்டர்ஸ் கிட்டக்க பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஆவரேஜ் பார்க்கலாம். ஆவரேஜ் 2025 ப்ரிலிம்ஸில் கேட்ட எல்லா ஆவரேஜ் கொஸ்டின்ஸும் பார்ப்போம், சிஜிஎல்லில் கேட்ட கொஸ்டின்ஸ்லாம். சரி, ஃபஸ்ட்டு ஆவரேஜ்னால் என்ன? ஆவரேஜுங்கிறது ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது, அதோட டோட்டல் சம் டிவைடட் பை நம்பர் ஆஃப் நம்பர்ஸ். அதுதான் எப்பயுமே ஆவரேஜ். ஆவரேஜ்னா சராசரின்னு சொல்லுவாங்க. டோட்டல் சம் டிவைடட் பை டோட்டல் நம்பர். இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. இதை பேஸ் பண்ணி தான் மொத்த கான்செப்டும் வரும். ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் டைம் பீயிங்காக. ஓகே, அது எப்படின்ட்டு நம்ம ஒவ்வொரு சம் பார்க்க நம்மளுக்கு தெரிய வரும். இப்போ சம்ஸ்க்கு போயிடலாம். இது கொஞ்சம் பெரிய சம், லாஸ்ட்டில் வருவோம். இதுவும் லாஸ்ட்டில் வருவோம். இது பார்ப்போம். Average of all the integers between 100 and 252 that are exactly divisible by 11. 100லேருந்து 252க்கு நடுவில் 11ஆல் டிவிசிபிள் ஆகிற நம்பர்ஸ்லாம் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். 110 ப்ளஸ் அப்படியே போனோம்னா அரௌண்டு 22 × 11 எவ்வளோ வரும்? 242 வரும். ஸோ 242 தான் இந்த இடத்துல கடைசி. ஓகே, இதோட சம் டிவைடட் பை இது எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கோ அது கீழே நம்ம போட்டுக்கணும். அதுதான் இங்கே வர ஆன்சர். ஒன்றும் இல்லை, இப்போ இந்த மாதிரி இந்த சம் இப்படி இருக்குதுன்னா இதோட ஆவரேஜ் சிம்பிள், ஃபர்ஸ்ட் நம்பர் ப்ளஸ் லாஸ்ட் நம்பர் டிவைடட் பை 2. இது எல்லாமே கன்சிக்யூட்டிவாக இருக்கும். ஒவ்வொன்றும் 11 தான் நடுவில் இதோட டிஃப்ரென்ஸாக இருக்கும். எல்லாத்துக்குமே ஈக்குவல் டிஃப்ரென்ஸ் இருக்கணும். அப்போது ஃபஸ்ட்டு டிஜிட் ப்ளஸ் லாஸ்ட்டு டிவைடட் பை 2 போட்டோம்னா ஆவரேஜ் கிடைக்கும். அந்த மாதிரி 110 + 242 டிவைடட் பை 2 போட்டோம்னா எவ்வளோ வருது? அரௌண்ட் 176 வருது. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், இதுவும் கடைசியை பார்ப்போம், கொஞ்சம் பெரிய சம். இது பார்க்கலாம். ஆவரேஜ் ஆஃப் ஏஜஸ் ஆஃப் 3 groups of artisans are 18, 30 and 22. In the ratio of number of artisans in the 3 groups is 3:2:5. What is the overall average age? அதாவது நம்பர்ஸ் இங்கே இந்த 3:2:5 ரேஷியோவில் இருக்குது. 3:2:5னா என்ன? 3:3:5ஆகவும் இருக்கலாம், 6:4:10ஆகவும் இருக்கலாம், 30, 20, 50ஆகவும் இருக்கலாம். இந்த மாதிரி 3 மல்டிபிள், 2 மல்டிபிள், 5 மல்டிபிளோட இருக்கும் அந்த வேல்யூஸ். இப்போது நம்ம டைரெக்டாக இந்த ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த 18 ஏஜில் இருக்கிறவங்க 3 மல்டிபிள் இருப்பாங்க, 30ல் இருக்கிறவங்க 2 இருப்பாங்க, 22ல் இருக்கவங்க 5 மல்டிபிள் இருப்பாங்க. அப்போது இது எப்படி எழுதணும்னா 18 × 3 ப்ளஸ் 30 × 2 ப்ளஸ் 22 × 5 டிவைடட் பை 3 + 2 + 5 10. அப்போது இது 54, இது 60, 114, 114 + 110 110. அப்போ எவ்வளோ வருது? 224 வருது. டிவைட் பை 10னா 22.4. இது இப்படியும் போடலாம். இல்லாட்டி இதுக்கு இன்னொரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்கு. என்னன்னா, இப்போ 30 என்னென்ன நம்பர்ஸ் ஏஜஸ் இருக்கு? 18, 30, 22 இருக்கா? இப்போ இதில் இருக்கிறதுலே மிட் என்னது? 22 எடுத்துக்குவோம். இப்போ 18ங்கிறது 22வோட எவ்வளோ கம்மியாக இருக்குது? 4 கம்மியாக இருக்குது. அப்போ -4. அந்த -4 எத்தனை நம்பர்ஸாக இருக்குது? 3 மல்டிபிளில் இருக்குது. ப்ளஸ் 30 22வோட அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா? அதிகமாக இருக்குது. 8 அதிகமாக இருக்குது. அப்போ 8 × இங்கே 2 தானே. அந்த 30க்கான கரஸ்பாண்டிங் 2, நம்பர் ஆஃப் ஆர்டிசன்ஸ் 2. அது கூட ப்ளஸ் இந்த 22 கூட அது அப்படியே தான். 22க்கும் 22க்கும் டிஃப்ரென்ஸ் 0. ஸோ அப்போது இது டோட்டலாக எவ்வளோ வருது? -12 + 16. அப்போ +4. இந்த 22 நம்ம பேஸாக 22 எடுத்தோம், ப்ளஸ் 4 டிவைடட் பை 3 + 2 + 5 10ன்னு போடணும். அப்போது இந்த இடத்துல 4/10னா 0.4 வரும். அப்போ 22.4. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியாட்டி நீங்கள் மறுபடியும் அதோட விசிட் பண்ணிடுவாங்க. இல்லாட்டி நம்ம பின்னாடி இதே மாதிரி சம்ஸ் நம்ம பார்ப்போம். சரி, இப்போ இதில் பார்க்கலாம். ஆவரேஜ் ஆஃப் 21 நம்பர்ஸ் இஸ் 69. ஓகே, ஃபஸ்ட்டு 10 நம்பர்ஸோட ஆவரேஜ் 66, லாஸ்ட் 10 நம்பர்ஸோட வேல்யூஸ் 72. 11th நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இங்கே என்ன நடக்குதுன்னா, இங்கே ஃபஸ்ட்டு 10 நம்பர்ஸோட ஆவரேஜ் 66 ப்ளஸ் லாஸ்ட் 10 நம்பர்ஸோட ஆவரேஜ் 72 ப்ளஸ் 11th நம்பரை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம்.
அப்போ இந்த இடத்துல டோட்டல் 21 நம்பர்ஸ் இன்டூ 69. இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு எக்ஸ் கிடச்சிரும். இதுதான் கன்வென்ஷனல் மெத்தட். ஷார்ட்கட் நான் இப்போ சொல்கிறேன், கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். 10 இன்டூ 10 காமன் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டில் 10 காமன் எடுத்துக்கிட்டு 66 + 72 எவ்வளோ? 8 138 ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 21 இன்டூ 69. எக்ஸ் இங்கே வச்சுட்டு இந்த சைடு கொண்டு போய்க்கலாம். 21 இன்டூ 69 மைனஸ் 10 இன்டூ 138. இதில் 69 காமனாக எடுத்துக்கிட்டோம்னா 21 மைனஸ் 20 வரும். அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 69. 69 தான் ஆன்சர். இல்லைன்னா இதுக்கு இதை சிம்பிளாக ஷார்ட்கட்டில் போடணுன்னா, இப்போது இங்கே ஆவரேஜ் வந்து 69 சொல்லிட்டாங்க. இங்கே 69 நம்ம பேஸாக வச்சுக்கலாம். இதுக்கு போன சம்மில் நம்ம வந்து 22 பேஸாக வச்சுக்கிட்டோம்ல, அந்த மாதிரி இந்த இடத்துல 69 பேஸாக வச்சுக்கலாம். 69ஓட 66 எவ்வளோ கம்மியாக இருக்குது? -3 கம்மியாக இருக்குது. 66 எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 10 நம்பர்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ 69ஓட 72 எவ்வளோ கம்மியாக இருக்குது? எவ்வளோ அதிகமாக இருக்குது? 3 அதிகமாக இருக்குது. எவ்வளோ 72 இருக்குது? 10 72s இருக்குது. ஓகே, இப்போ இது ரெண்டோட அடிஷன் என்ன? -30 + 30 0 ஆயிரும். அப்போது 0 ப்ளஸ் பேஸ் வேல்யூ என்ன? 69. அதுதான் 11th நம்பராக இருக்கும், ரிமைனிங் நம்பராக இருக்கும். ஓகே, அப்போது 69 தான். இதுதான் ஷார்ட்கட். இதே மாதிரி மறுபடியும் சம்ஸ் பார்ப்போம், நம்ம போக போக பார்க்கலாம். வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ் பிட்வீன் 200 and 350 தட் ஆர் டிவிசிபிள் பை 13? இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? 11 டிவிசிபிளில் பார்த்தோமா? இப்போ 13ல் பார்க்குறோம். 13 இப்போ 200 டிவைட் பை 13 எந்த நம்பர் 13ஆல் டிவைட் ஆகுங்கிறத இப்படி போட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். 1 13 பேலன்ஸ் 7, 5 13 65 வரும், பேலன்ஸ் 5 வருது. இப்போ பேலன்ஸ் 5 195 13ஆல் டிவைட் ஆகும். அப்போ ப்ளஸ் 13 பண்ணோம்னா 200க்கு மேலே என்ன நம்பர்னு தெரிஞ்சிருமா? 208. அப்போ 208 தான் ஃபர்ஸ்ட் நம்பர். 200க்கு மேலே 13ஆல் டிவைட் ஆகிற ஃபர்ஸ்ட் நம்பர். அப்படியே போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் 350க்கு கம்மியாக இருக்கிற 13ஆல் டிவைட் ஆகிற நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, டிவைட் பை 13 போட்டோம்னா 2 13s are 26, பேலன்ஸ் எவ்வளோ? 9 வருது. அப்போது இங்கே 6 13s are 78 வரும். ஸோ அப்போ 90க்கு 78 எவ்வளோ? 12 கம்மியாக இருக்குது. அப்போ 350 - 12 தான் வந்து 13ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர். இப்போ இதோட ஆவரேஜ் எடுத்தோம்னா தான் நம்மளுக்கு இதோட இப்படி எல்லாமே கன்சிக்வெண்ட்டாக 13 தான் இருக்கும் டிஃப்ரென்ஸ். அப்போ என்ன சொன்னோம்? ஃபர்ஸ்ட் நம்பர் ப்ளஸ் லாஸ்ட் நம்பர் டிவைட் பை 2 சொன்னோமா? 208 + 338 எவ்வளோ வருது? 546 வருது. 546 டிவைட் பை 2 273. ஆப்ஷன் டி. ஓகே, நெக்ஸ்ட் சம் போய்க்கலாம். A batsman's average score for a certain number of innings is 66. Average 66 ன்னு சொல்லிட்டாங்க. If he scores 144 runs in the next innings, அப்போ அவரோட ஆவரேஜ் வந்து 72 மாறுது. 66லேருந்து 72 மாறுது. அதாவது 6 அதிகமாக இருக்கு. 6 ரன்ஸ் அதிகமாக இருக்கு. ஒரு ஆவரேஜ் 6 ரன்ஸ் அதிகமாக இருக்கு. எதனால? கடைசி இன்னிங்ஸில் 144 அடிச்சதுனால. அப்போ கடைசி இன்னிங்ஸ் முன்னாடி எவ்வளோ இன்னிங்ஸ் விளையாண்டுருப்பாரு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 144 இதுக்கு வந்து நார்மலாக கன்வென்ஷனலாக எப்படி போடணும்னு ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அப்புறம் ஷார்ட்கட் சொல்கிறேன். கன்வென்ஷனலாக எப்படின்னா, இப்போ 66 ப்ரீவியஸாக எவ்வளோ இன்னிங்ஸ் ஆடிருக்காருங்கிறத எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். புதுசாக ஆடின இன்னிங்ஸோட ஸ்கோர் 144. இப்போது அந்த பழைய இன்னிங்ஸ் ப்ளஸ் புது இன்னிங்ஸ் அது சேர்ந்து தான் ஆவரேஜ் 72 வந்திருக்கு. ஸோ எக்ஸ் + 1 × 72. ஓகே, இங்கே 72x + 72 இங்கே 144 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போது இது 66x, இங்கே 72x. அப்போ 6x = 72, x = 12. அப்போது 12 நம்பர் ஆஃப் இன்னிங்ஸ் முன்னாடியே விளையாண்டுருப்பாரு. இப்போ ஷார்ட்கட் பார்க்கலாம். ஷார்ட்கட் நான் சொல்கிறேன், உங்களுக்கு அது நல்லா புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இல்லாட்டி கன்வென்ஷனலுக்கு போய்க்கோங்க. கன்வென்ஷனல் கொஞ்சம் டைம் எடுக்கும் தான், பட் அதை அதிகமாக போட்டு பார்த்து நீங்கள் அதில் நல்லா ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் ஷார்ட்கட்டுக்கு வரலாம். நான் இந்த ஷார்ட்கட் சொல்கிறேன், உங்களுக்கு நல்லா கன்வீனியண்ட்டாக இருந்தால் மட்டும் அதுக்கு போய்க்கோங்க. இப்போது 66லேருந்து 72 6 ரன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஒவ்வொரு இன்னிங்ஸ்க்கும் 6 ரன்ஸ் இன்னிங்ஸ் அதிகமாகுது. அப்போது ஒவ்வொரு இன்னிங்ஸ்க்கும் 6 ரன்ஸ் அதிகமாகுதுன்னா இந்த இடத்துல 144 இருக்கா? 144ஓட -66 பண்ணிடுவோம். -66 பண்ணிட்டா எவ்வளோ வருது? 78 வருது. 78 டிவைடட் பை 6 எவ்வளோ? 13. இந்த 13 தான் கரண்ட் இன்னிங்ஸ். இந்த 144 அடித்ததுக்கு அப்புறம் இருக்கிற நம்பர் ஆஃப் இன்னிங்ஸ் தான் 13. அப்போ ப்ரீவியஸ் இன்னிங்ஸ் எவ்வளோ? 144 அடிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்த இன்னிங்ஸ் வந்து மொத்தம் 12 இன்னிங்ஸ் ஆடிருப்பாங்க. புரிஞ்சுதா?
அதாவது 66 ஸ்கோர் தான் பழைய ஆவரேஜ், புது ஸ்கோர் மைனஸ் பழைய ஆவரேஜ் போட்டோம்னா ஒரு டிஃப்ரென்ஸ் வரும். அது டிவைடட் பை அந்த அந்த பழைய ஸ்கோருக்கும் பழைய ஆவரேஜ்க்கும் புது ஆவரேஜ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை டிவைட் பண்ணோம்னா டோட்டலாக இப்போ வரைக்கும் ஆடி இருக்க இன்னிங்ஸோட நம்பர் ஆஃப் இன்னிங்ஸ் கிடைக்கும். அப்போ பழைய இன்னிங்ஸ் அதோட 1 மைனஸ் பண்ணிட்டோம்னா பழைய இன்னிங்ஸ் கிடைக்குது. இதே மாதிரி சம்ஸ் பார்ப்போம். இது புரியாட்டி நெக்ஸ்ட் சம்ஸில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். இது அதிகமாக இந்த ஷார்ட்கட் இதெல்லாம் வந்து நம்ம நிறைய சம்ஸ்க்கு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு புரியும். ஒரு சம்க்கு மட்டும் நம்ம பார்த்தோம்னா அது புரியாது. நிறைய சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ ஆவரேஜ் சேலரி ஆஃப் 12 எம்ப்ளாயீஸ் 20,000 சொல்லிட்டாங்க. அதில் இந்த 12 பேர்த்துல 4 பேர் சீனியராமா, அவங்களுக்கு மட்டும் 30,000 ரூபாய் ஆவரேஜா அவங்களுக்கு. அப்போ மீதி இருக்கிற 8 பேர்த்துக்கு ஆவரேஜ் சேலரி என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டோட்டல் ஆவரேஜை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். 12 into 20,000 எவ்வளோ? 2,40,000 வருது டோட்டல் சேலரி. ஆவரேஜ் சேலரி இன்டூ டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா டோட்டல் சேலரி கிடைச்சிச்சு. இப்போ சீனியர் ஸ்டாஃபோட டோட்டல் சேலரி என்னன்னு பார்க்கலாம். 4 into 30,000 1,20,000. அப்போ டோட்டலாக 1,20,000 பேலன்ஸ் இருக்கும். எத்தனை பேர்த்துக்கு? 8 பேர்த்துக்கு. இதை டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு 15,000 வருது. அப்போ பேலன்ஸ் இருக்க 8 பேர்த்துக்கு 15,000 தான் ஆவரேஜ் சேலரி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போய்க்கலாம். A cricketer's average in 9 innings is 55. His highest score is excluded. Average drops to 50. இப்போ வந்து இதை நம்ம ரிவர்ஸ் வந்து பார்க்கலாம். அதாவது இப்போ 9 இன்னிங்ஸ் ஆடி 55 ரன் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம 8 இன்னிங்ஸ் ஆடி 50 ரன்னா, அப்போ ஹையஸ்ட் ஸ்கோரை எக்ஸ்க்ளூட் பண்ணால் 8 இன்னிங்ஸ் ஆடி 50 ரன் ஆவரேஜ். 9 இன்னிங்ஸ் ஆடுனா அவரோட ஆவரேஜ் ஸ்கோர் 55. ரெண்டுக்கும் இருக்கிற வேல்யூ 5 அதிகமாக இருக்கு. 5 வந்து 9 இன்னிங்ஸ்க்கும் அதிகமாக இருக்கும். 9 into 5 எவ்வளோ? 45. அது கூட பழைய ஆவரேஜ் ஆட் பண்ணாதான் புதுசாக அவர் கடைசி இன்னிங்ஸில் ஹையஸ்ட்டாக எவ்வளோ அடிச்சிருக்காரோ வரும். 95. புரிஞ்சுதா? அதாவது 50லேருந்து 55 5 ரன் அதிகமாகுது. இந்த 5 ரன் எத்தனை இன்னிங்ஸ்க்கு அதிகமாகுது? 9 இன்னிங்ஸ்க்கும் அதிகமாகுது. அப்போ 9 into 5 45. இந்த 45 பழைய ஆவரேஜோட ஆட் பண்ணால் அவர் அடித்த ஹையஸ்ட் ஸ்கோர் கிடச்சிரும். இதை நம்ம கன்வென்ஷனலாகவும் நம்ம இந்த மெத்தடில் போட்டுருவோம். அதாவது 9 இன்னிங்ஸ்க்கு 55 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஒரு ஹையஸ்ட் ஸ்கோரை மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டா ஆவரேஜ் 50 ஆயிரலாமா. அப்போ இந்த டிஃப்ரென்ஸ் தான் அந்த வேல்யூ. 9 into 55 எவ்வளோ? 5 into 9 45. 45 into 11 495 minus 400. அப்போ டிஃப்ரென்ஸ் 95. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போய்க்கலாம். 3 numbers are such that when the average of any two of them is excluded to the third, the results obtained are 210, 192, 174. What is the average of original 3 numbers? அதாவது A, B, Cன்னு 3 நம்பர்ஸ் இருக்கு. அதில் ஒரு நம்பர் கூட மீதி இருக்கிற ரெண்டு நம்பரோட ஆவரேஜை ஆட் பண்ணால் வர வேல்யூஸ் தான் இங்கே 210, 192, 174. ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன் நான். இப்போ இந்த 210ங்கிறது ஒரு நம்பரை ஆட் பண்ணிட்டு மீதி இருக்கிற 2 நம்பரோட ஆவரேஜை ஆட் பண்ணால் வர்றது தான் 210. அதே மாதிரி தான் அடுத்து ஒரு நம்பரை ஆட் பண்ணிட்டு மீதி இருக்கிற 2 நம்பரோட ஆவரேஜ் ஆட் பண்ணால் வர நம்பர் தான் 192. அதே மாதிரி தான் மூணாவது நம்பர் 174. ஒரு நம்பரை ஆட் பண்ணிட்டு மீதி இருக்கிற 2 நம்பரோட ஆவரேஜ் ஆட் பண்ணால் 174. இப்போ இது மூணையும் ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? இங்கே ஒரு A, ஒரு B, ஒரு C. இங்கே B plus C/2, A plus C/2, B plus A/2. இதெல்லாத்தையும் ஆட் பண்ணால் A plus B plus C வந்துடும். ஏன்னா A plus B plus C plus இந்த by 2ல இருக்கிறது இதெல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 2A plus 2B plus 2C divided by 2 equal to இந்த 210, 192 இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 40, 57, 50, 57, 576. இப்போ இது வந்து 2 into A plus B plus C. இப்போ இது 288. இந்த 3 நம்பரோட ஒரிஜினல் 3 நம்பர்ஸோட சம் வந்து 288. அப்போ ஆவரேஜ் என்னவா இருக்கும்? டிவைடட் பை 3 போட்டால் கிடச்சிருமா? இப்போ 996 வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போய்க்கலாம். ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 13 ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் 15. 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களோட ஆவரேஜ் 15 இருக்குது. ஒரு ஸ்டூடெண்ட் அடிஷ்னலாக ஆட் ஆகுனா இப்போ 30ங்கிறது 31 ஆயிரும். ஆவரேஜ் வந்து 0.3 அதிகமாகுது, 15.3 ஆகுது. அப்போ அந்த நியூ ஸ்டூடெண்ட் அந்த ஒரு ஆளோட ஏஜ் என்னன்னு கேட்குறாங்க. இப்போது 0.3 எத்தனை பேத்துக்கு அதிகமாகுது? அந்த புதுசாக ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்டோட சேர்த்து 31. அப்போ 31க்கும் 0.3 ஆட் ஆகிருக்கும். அப்போது எவ்வளோ வருது இந்த இடத்துல?
9.3 வருது. 9.3 கூட நாம் என்ன சொன்னோம், பழைய ஆவரேஜை ஆட் பண்ணிக்கணும். அப்போது 24.3. ஓகே, இல்லை இதை கன்வென்ஷனில் போடணுன்னா 3 இன்ட்டு பழைய ஆவரேஜ், 30 இன்ட்டு பழைய ஆவரேஜ். அப்புறம் ஒரு ஆள் மட்டும் புதுசாக வர்றாங்க, அவங்களோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போ பேலன்ஸ் டோட்டலாக எத்தனை பேர் இப்போ புதுசாக இருக்கிற ஸ்டூடெண்ட்டையும் சேர்த்துனா 31 மெம்பர்ஸ். ஆவரேஜ் வந்து 0.3 அதிகமாகிடுச்சு, அதுதான் இங்கே வருது. இப்போது இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 31 இன்ட்டு 15.3 மைனஸ் 450 வரும். 30 இன்ட்டு 15 450. இப்போ ஃபஸ்ட்டு 31 இன்ட்டு 15.3 எவ்வளோன்னு பார்ப்போம். $474.3 minus 450 அப்போ 24.3. ஓகே, கன்வென்ஷனல் மெத்தடும் சொல்லிட்டேன், ஷார்ட்கட்டும் சொல்லிட்டேன். ஓகே, the monthly average salary of 9 employees plus 1 supervisor. அதாவது 9 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, அது கூட ஒரு சூப்பர்வைசர் இருக்காங்க. அப்போ டோட்டலாக 10 பேர். அவங்க எல்லாத்துக்கும் ஆவரேஜ் எடுத்தால் 12,000 ஆமாம். இப்போ 12,000 இன்ட்டு 10 தான் எல்லாத்தோட சேலரியும் சேர்த்துனது. இதில் சூப்பர்வைசரோட சேலரி 30,000. அப்போ இதை மைனஸ் பண்ணோம்னா 1,90,000 வருது. 90,000 எத்தனை பேர்த்தோடது? மீதி இருக்கிற 9 பேர்த்தோடது, 9 எம்ப்ளாயிஸோடது. அவங்க 8 எம்ப்ளாயிஸோட ஆவரேஜ் சேலரி கேட்குறாங்க. 8 எம்ப்ளாயிஸோட ஆவரேஜ் சேலரி ஆகட்டும், 9 எம்ப்ளாயிஸோட ஆவரேஜ் சேலரி ஆகட்டும், எல்லாமே ஒன்று தான். 90,000 டிவைட் பை 9 10,000. 80,000 டிவைட் பை 9 அது 80,000 டிவைட் பை 8 அதே 10,000 தான். ஓகே, கம்பெனி ஹேஸ் 60 எம்ப்ளாயீஸ், 45% ஆர் உமன். 60 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, அதில் 45% உமன், 55% மென். 45னா என்ன? 9/20. 9/20 இன்ட்டு 60 எவ்வளோ? 9 இன்ட்டு 3 27. பேலன்ஸு இது 11/20 வரும். இப்போ 11 இன்ட்டு 3 33. உமன், இது மென். உமனோட மந்த்லி சேலரி, ஆவரேஜ் மந்த்லி சேலரி 60,000ட்டாங்க. மென்னோட ஆவரேஜ் மந்த்லி சேலரி 78,000 சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க ஆன்சர் வந்து இந்த இடத்துல இன் தௌசண்ட்ஸில் இருக்குதாம்மா, இன் தௌசண்ட்ஸில் இருக்குது. அப்போது இங்கே ஒரு லாஜிக்காக பார்க்கணும். உமனோட ஆவரேஜ் சேலரி 60,000 சொல்லிட்டாங்க, மென்னோட ஆவரேஜ் சேலரி 78,000 சொல்லிட்டாங்க. அப்போ மொத்த ஒர்க் ஃபோர்ஸோட ஆவரேஜ் சேலரி தான் கேட்குறாங்க. இது எல்லாமே தௌசண்ட்ஸில் இருக்குது. இது 70,000 சம்திங்கில் இருக்குது, இது 69,000 சம்திங்கில் இருக்குது, இதெல்லாம் லேக்ஸில் இருக்குது. இதெல்லாம் கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. இதை அப்படியே நம்ம வந்து எலிமினேட் பண்ணிடலாம். ஏஆர்டி தான் கண்டிப்பாக ஆன்சராக இருக்கும். அப்போ இந்த இடத்துல 27 இன்ட்டு 60 ப்ளஸ் 33 இன்ட்டு 78 டிவைட் பை 60 போட்டோம்னா ஆன்சர் கிடச்சிடும். 27 இன்ட்டு 60 ப்ளஸ் 33 இன்ட்டு 78 டிவைட் பை 60 போட்டோம்னா 68 10 6ஆல் டிவைட் பண்ணோம்னா 13. இப்போது 270 ப்ளஸ் 33 இன்ட்டு 13 எவ்வளோ? 39 429. 699 டிவைட் பை 10 69.9. ஸோ ஆப்ஷன் டி. இல்லை இதை நம்ம ஷார்ட்கட்டில் போடணும் அப்படின்னா இந்த இடத்துல இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். 60 எம்ப்ளாயீஸ் 45 55 பிரித்தோம்னா 27 33 வருது. 27 உமன் 33 மென். இதில் அவங்களுக்கு 60,000 78,000 அவங்களுக்கு ஆவரேஜ் சேலரி. அந்த ஒவ்வொருத்தரோட உமனோட ஆவரேஜ் சேலரி 60,000, மென்னோட ஆவரேஜ் சேலரி 78,000. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா 70 பேஸாக வச்சுக்கலாம். நம்ம ஒவ்வொரு நம்பராக பேஸாக வச்சுட்டு எவ்வளோ முன்ன பின்ன வருதுங்கிறத பார்த்து மைனஸ் பண்ணிட்டு இருந்தோம்ல. இப்போ 70 பேஸாக வச்சுக்கிட்டா 60 வந்து 70யோட எவ்வளோ கம்மியாக இருக்குது? -10 கம்மியாக இருக்குது. எத்தனை உமன் இருக்காங்க? 27. நெக்ஸ்ட்டு 70 78 எவ்வளோ அதிகமாக இருக்குது? 8 அதிகமாக இருக்குது. எத்தனை மென் இருக்காங்க? 33. இப்போ இந்த இடத்துல -270 ப்ளஸ் இங்கே 224 இன்ட்டு 11 264. அப்போ -6. இந்த -6ங்கிறது டோட்டலாக எவ்வளோ எம்ப்ளாயிஸ் இருக்காங்க? 60 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. இது 0.1 வரும். 70 - 0.1 69.9. ஓகே, வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் 3 digit நம்பர்ஸ் இஸ் டிவிசிபிள் பை 19? 100க்கு மேலே இருக்கிற எல்லாமே 3 digit நம்பர்ஸ் தான். அப்போது நம்ம 100 டிவைடட் பை 19 போட்டோம்னா 5 இன்ட்டு 19 தானே, 5 இன்ட்டு 19 தான் வரும், மீதி வந்து ரிமைனிங் தான் வரும். அப்போது 95 வருது. அப்போ 95 ப்ளஸ் 19 எவ்வளோ? 114 தான் ஃபஸ்ட்டு 3 digit நம்பர் டிவிசிபிள் பை 19 ப்ளஸ் லாஸ்ட் 3 digit நம்பர் டிவிசிபிள் பை 19 என்ன? இதுதான் லாஸ்ட் 3 digit நம்பர் டிவிசிபிள் 9 பை 19 போட்டோம்னா எவ்வளோ வருது? 5 இன்ட்டு 90 95 வருது. பேலன்ஸ் 4
2 into 1938 வருது. ஸோ ரிமைண்டர் 11 வருது. இப்போது 999 கூட -11 பண்ணோம்னா 988. இப்போது 114 + 988 divided by 2 போட்டோம்னா அது ஆவரேஜ். இது நம்ம சால்வ் பண்ணோம்னா 1102 divided by 2 551. ஓகே. Average weight of 13 people is 65 kg. One person leaves, the new average becomes 65.5. Average weight of 13 people is 65 kg. ஒருத்தர் லீவ் ஆனால் பேலன்ஸ் இருக்கிற ஆவரேஜ் வந்து 65.5. ஒருத்தர் போயிட்டா 13ங்கிறது 12 ஆயிரும், இங்கே 65.5 வந்துடும். இப்போ x is equal to 12 into 65.5 எவ்வளோ? 2 into 65.5 around 131. 131 into 6 எவ்வளோ வருது? 786 வருது. Minus 13 into 65. 165, 70, 845 வருது. அப்போ x is equal to எவ்வளோ? 45 plus 14, 59. ஸோ ஆன்சர் 59. இதை ஷார்ட்கட்டாக போட்டோம்னா 65.5 kg 65 kgயாக மாறும். எப்போ? ஒருத்தர் ஆட் ஆனா. இங்கே வந்து பர்சன் லீவ்ஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதை நம்ம ரெசிப்ரோக்கலாக பார்க்கலாம். புரிஞ்சுக்கிறதுக்காக இப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒருத்தர் ஆட் ஆனால் 65.5ங்கிறது 65ஆக மாறுது. அப்போது எவ்வளோ குறையுது? 0.5 kg குறையுது. எத்தனை பேர்த்துக்கு குறையுது? 13 பேர் இருக்காங்க. புது நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் வந்து 13 பேர் இருக்காங்க. அதாவது 65 ஆவரேஜ் இருக்கிறது 13 பேர் இருக்காங்க. அப்போது 0.5 13ஓட பண்ணோம்னா மல்டிப்ளை பண்ணோம்னா -6.5 வரும். ஆல்ரெடி ஓல்டு ஆவரேஜ் என்ன? 65.5. அப்போது 59 kg தான் ஆன்சர். புதுசாக ஆட் பண்ணவங்களோட வேல்யூ. What is the average of all three numbers between 1000 and 1500 that are divisible by 20? Between சொல்லிட்டாங்க. அப்போ 1000ம் 1500ம் வராது, கணக்கில் வராது. 1000க்கு மேலே இருக்கிறது 1500க்கு உள்ளே இருக்கிறது. அப்போது 1020 டிவைட் ஆகுமா? அடுத்து 1480 20 டிவைட் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்பர் டிவைட் பை ப்ளஸ் லாஸ்ட் நம்பர், ஃபர்ஸ்ட் நம்பர் ப்ளஸ் லாஸ்ட் நம்பர் டிவைட் பை 2 எவ்வளோ வருது? 1500. 2500 டிவைட் பை 2 வரும். ஸோ 1250 தான் ஆன்சர். Overall average salary for all employees in an office is 32,000. அதில் ஆஃபீஸர்ஸோட ஆவரேஜ் சேலரி 56,000, நான் ஆஃபீஸர்ஸோட ஆவரேஜ் வந்து 20,000. ஆஃபீஸர்ஸ் நம்பர் 17 சொல்லிட்டாங்க, நான் ஆஃபீஸர்ஸோட நம்பர் கொடுக்கல. இதை நம்ம கன்வென்ஷனலாக 3 மெத்தடில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கன்வென்ஷனலாக பார்ப்போம். கன்வென்ஷனலாக பார்க்கும்போது டோட்டலாக ஓவரால் ஆவரேஜ் சேலரி வந்து 32,000. ஓவரால் ஆவரேஜ் சேலரி அப்போ எக்ஸுங்கிறது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ்ன்னு வச்சுக்கலாம். 32,000 ஈக்குவல் டு ஆஃபீஸர்ஸ் வந்து 17 ஆஃபீஸர்ஸ் சொல்லிட்டாங்க. அப்போ 56,000 into 17 ப்ளஸ் பேலன்ஸ் இருக்கிற நான் ஆஃபீஸர்ஸ் எவ்வளோ? x-17 நான் ஆஃபீஸர்ஸ், அவங்க வந்து 20,000. இப்போது எல்லா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு எல்லாத்துலேயுமே 1000 காமனாக மல்டிப்ளை பண்ணி காமனாக எடுத்து கேன்சல் பண்ணிக்கலாமா? 1000 கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த இடத்துலையும் 1000 இருக்குது. ஸோ காமனாக எடுத்துக்கிட்டோம்னா வெளியில் கொண்டு வந்துட்டோம்னா கேன்சல் ஆயிரும். அப்படி பார்த்தா இங்கே 32x இருக்குது, இங்கே 20x இருக்குது. 20x அந்த சைடு போச்சுன்னா -20x இருக்குமா? 56 into 17 56 into 17 minus 20 into 17. அப்போது 12x is equal to 36 into 17. x is equal to 51 வருது. டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் டோட்டல் நம்பர் வந்து 51. இதில் அவங்க நான் ஆஃபீஸர்ஸோட நம்பர் கேட்குறாங்க. ஆஃபீஸர் 17, நான் ஆஃபீஸர்ஸ் அப்போ எவ்வளோ இருப்பாங்க? 34 இருப்பாங்க. இல்லைன்னா இதை மிக்சர் அண்ட் அலிகேஷனில் பண்ணலாம். மிக்சர் அண்ட் அலிகேஷனில் இப்போது ஃபஸ்ட்டு நான் ஆஃபீஸர்ஸ் 20,000, ஆஃபீஸர்ஸ் 56,000, ஆவரேஜ் டோட்டல் ஆவரேஜ் 32. அப்போது இதோட டிஃப்ரென்ஸ் தான் வந்து நம்பர்ஸோட ரேஷியோவாக இருக்குமா? ஆஃபீஸர்ஸ் நான் ஆஃபீஸர்ஸோட ரேஷியோவாக இருக்குமா? இதோட டிஃப்ரென்ஸ் 12. இது ரெண்டோட 56க்கும் 32க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் 24. இப்போ 2:1. அதாவது நான் ஆஃபீஸர்ஸ் 2 மடங்கு இருப்பாங்க ஆஃபீஸர்ஸோட. அப்போ நான் ஆஃபீஸர்ஸ் 17னா நான் ஆஃபீஸர்ஸ் எவ்வளோவா இருப்பாங்க? 34 இருப்பாங்க. இது மிக்சர் அண்ட் அலிகேஷன் மெத்தடு. வேறு ஆவரேஜ் 32,000 சொல்லிட்டோமா? 56,000 எம்ப்ளாயி 56,000 17 பேர் வாங்குறாங்க. அதாவது இந்த இதுக்கான டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 24,000 அதிகமாக இருக்குது. ஆஃபீஸர்ஸ்க்கு ஆவரேஜ் சேலரியோட 24,000 அதிகமாக இருக்குது. மொத்தம் எத்தனை ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க? 17 ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. அப்போ இந்த அதிகமாக இருக்கிறது 20 இந்த 32,000ஓட கம்மியாக இருக்கணும். அப்போ தான் இங்கே 20,000 வரணும். டிவைடட் பை எக்ஸ்.
அப்போது இங்கே 12,000 இங்கே 24,000 இருக்குது. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா x is equal to 34 வரும். ஓகே, three numbers are such that when the sum of any two of them is added to half of the third, our results are இப்படின்னு சொல்லிட்டாங்க. அது என்னன்னா 3 நம்பர்ஸ் இருக்கு, 2 நம்பரோட சம் அது கூட 3வது நம்பரை ஹாஃபாக ஆட் பண்ணோம்னா இந்த வேல்யூ வருதாமா. ஒன்றும் இல்லை, a + b + c/2 = 225. அதே மாதிரி b + c + a/2 = 213. a + c + b/2 = 192. இப்போ 3 ஆட் பண்ணோம்னா a 2 தடவை இருக்குது இந்த இடத்துல. ஸோ 2a 2 into a + b + c அது கூட a + b + c / 2 = டோட்டலாக எவ்வளோ? 400, 500, 600, 605, 610, 625. அப்போது இங்கே 5/2 of a + b + c = 625. ஆவரேஜ் ஆஃப் 3 நம்பர்ஸ். ஆவரேஜ் ஆஃப் 3 நம்பர்ஸ்னால் a + b + c/3 வரணும். இங்கே 3னா இங்கேயும் 3 வரணும். 25 இப்போது 125 into 2 250 / 3. தப்பு. $225 + $213 + $192. அப்போ எவ்வளோ? 405, 630 வருது. ஓகே, இதில் இப்போ 5/2 of a + b + c = 630. அப்போது 1 a + b + c / 3 எவ்வளோவா இருக்கும்? 126 into 2 / 3. இது 42. 42 into 2 84. ஓகே, average of 8 numbers is 56. When one number is removed, average become 54. What was the number removed? 8 நம்பர்ஸோட ஆவரேஜ் வந்து 56ன்னு சொல்லிட்டாங்க. ஒரு நம்பரை ரிமூவ் பண்ணிட்டா ஆவரேஜ் வந்து 54 ஆயிடுது. அப்போ எந்த நம்பர் ரிமூவ் பண்ணியிருக்கான்னு கேட்குறாங்க. இப்போ 8 into 56 - 7 into 54 அதுதான் அந்த நம்பர். 8 into 56 எவ்வளோ? 448 வருது. 7 into 54 350, 378. அப்போது டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது? 70. ஸோ 70 தான் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ரிமூவ் பண்ணுறதுக்கு அப்புறம் 7 நம்பர், ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி 8 நம்பர். இந்த 7 நம்பரோட ஆவரேஜ் 54, 8 நம்பரோட ஆவரேஜ் 56. எவ்வளோ அதிகமாக இருக்குது? 2 அதிகமாக இருக்குது. இந்த ரெண்டு எத்தனை நம்பர்ஸ்க்கு அதிகமாக இருக்குது? 8 நம்பர்ஸ்க்கு அதிகமாக இருக்குது. அதாவது 16 into 2 16. 8 into 2 16. அப்போ ஓல்டு ஆவரேஜ் எவ்வளோ? 54. 54 + 16 70. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் a committee of 8 members increases by 4 years when 2 women aged 34 and 44 are replaced by 2 men. அதாவது 2 women 2 men ரீப்ளேஸ் பண்ணிட்டா ஆவரேஜ் ஏஜ் 4 வருஷம் அதிகமாகுதாமா 8 மெம்பர்ஸ்க்கு. அப்போ அந்த 2 மென்னோட ஆவரேஜ் ஏஜ் என்னன்னு கேட்குறாங்க. இது கன்வென்ஷனலாக போட்டால் மீதி இருக்கிற 6 பேர்த்தோட வேல்யூ வந்து இங்கே மாறவே மாறாது. அதை 6xன்னு தனியாக வச்சுக்குவோம். 2 பேர்த்தோடது மட்டும்தான் மாறுது. 2 உமனோட ஏஜ் வந்து என்ன? 34 and 44. அதோட அடிஷன் 78. இதுதான் ஓல்டு டோட்டல். இப்போ நியூ டோட்டல் ஏஜ் எவ்வளவா இருக்கு? 8 பேர் இருக்காங்க. 8 பேர்த்துக்கு 4 அதிகமாக இருக்கு. அப்போ 6x + 78 + 8 into 4 32. இது நியூ டோட்டல் ஏஜ். அப்போ மென்னோட வேல்யூ எவ்வளவா இருக்கும்? இந்த 6x வந்து ஆல்ரெடி இருக்க 6 மெம்பர்ஸ் வருது. இந்த 78 2 உமனோட டோட்டல். அப்போ இந்த வேல்யூ 2 மென்னோட டோட்டலாக இருக்கும். இப்போ 78 + 32 80 110. 110 தான் 2 மென்னோட டோட்டல். ஆவரேஜ் எடுத்தோம்னா 55 இயர்ஸ். ஓகே, இல்லை இதை ஷார்ட்கட்டாக போடணும்னா 8 மெம்பர்ஸ் இருக்காங்க. 8 மெம்பர்ஸ்க்கும் 4 வருஷம் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது 4 வருஷம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இங்கே 34 + 44 + 8 into 4 32. 78 + 32 110. 110 / 2 55. ஓகே, there are 5 consecutive integers and 4 consecutive integers. இது கொஞ்சம் லென்த்தி சம். என்னன்னா கன்சிக்யூட்டிவ் இன்டீஜர்ஸ்ன்றாங்க. கன்சிக்யூட்டிவ் இன்டீஜர்ஸ்னா அடுத்தடுத்த நம்பர்ஸ் இருக்கிறது.
அப்போது ஃபஸ்ட்டு கன்சிக்யூட்டிவ் இன்டீஜர்ஸோட வேல்யூ ஏன்னு வச்சுக்கலாம். அடுத்து a+1, a+2, a+3, a+4. அடுத்து 4 கன்சிக்யூட்டிவ் இன்டீஜர்ஸ்க்கு b+1, b+2, b+3. ஆவரேஜ் ஆஃப் 5 இன்டீஜர்ஸ், அதாவது இதோட ஆவரேஜ் என்னவா இருக்கும்? எப்பயுமே நம்ம கன்சிக்யூட்டிவாக வர்றதுக்கு ஆவரேஜ் என்னன்னு பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு டிஜிட் ப்ளஸ் லாஸ்ட் டிஜிட் டிவைட் பை 2 போட்டிருக்கோமா? இப்போ a+4/2 எவ்வளோ வரும்? 2a+4/2 a+2. அதாவது ஆட் நம்பர்ஸாக இருந்தால் எப்பயுமே மிடில் இருக்கிற நம்பர் தான் ஆவரேஜாக இருக்கும். ஏன்னா a+4/2 a+2 தானே வருது. அப்போது a+2 ஆவரேஜ் ஆஃப் 5 இன்டீஜர்ஸ் a+2 அது இஸ் 2 லெஸ் தேன் 2 கம்மியாக இருக்காமா அப்படின்னா 2 லெஸ் தேன் ஆவரேஜ் ஆஃப் 4 இன்டீஜர்ஸ். இதோட ஆவரேஜ் என்னவா இருக்கும்? இது ரெண்டோட மிட்டாக இருக்கும். அதாவது 2b+3/2. இப்போது b+1.5 b+1.5 தான் ஆவரேஜ். இப்போது b இஸ் ஈக்குவல் டு a+2.5. ஓகே, இன்னொரு இது என்ன சொல்கிறாங்க? சம் ஆஃப் 4 இன்டீஜர்ஸ் இஸ் 2 more than சம் ஆஃப் 5 இன்டீஜர்ஸ். சம் ஆஃப் 4 இன்டீஜர்ஸோட வேல்யூ என்ன? 4b+6 இஸ் 2 more than அப்போ இங்கே மைனஸ் வரும். இஸ் 2 more than சம் ஆஃப் 5 இன்டீஜர்ஸ். இங்கே 5a+10. இந்த ஏங்கிற இடத்துல பிங்கிற இடத்துல a+2.5 போடலாமா? 4 into a+2.5 4a+10 plus 4 equal to 5a+10. 10 cancel ஆகுது. இந்த இடத்துல a வருது. a is equal to 4. a equal to 4. Average of 5 integers கேட்குறாங்க. Average of 5 integers என்னன்னு பார்த்தோம்? a+2 பார்த்தோம். அப்போ 4 + 2 6. Next question. Average age of 21 students is 17 years. A teacher joins the group and average become 20 years. அப்போ டீச்சரோட ஏஜ் என்னன்னு கேட்குறாங்க. இதை ஷார்ட்கட்டில் பார்த்தோம்னா 17லேருந்து 20 ஏஜ் ஆகுது. அப்போ 3 வயசு அதிகமாகுது. ஆல்ரெடி 21 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. டீச்சரோட சேர்த்து 22 மெம்பர்ஸ். அப்போ 3 into 22 ப்ளஸ் ஓல்டு ஆவரேஜ் எவ்வளோ? 17. 66 + 17 83. ஓகே, இது ஷார்ட்கட். கன்வென்ஷனலாக எப்படின்னா 17 into 21. டீச்சர் வரதுக்கு முன்னாடி இருக்கிற டோட்டல் ஏஜ் இது. டீச்சரோட ஏஜ் என்னன்னு தெரியாது, அதான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. டீச்சர் வந்ததுக்கப்புறம் இருக்கிற டோட்டல் நம்பர் வந்து 22, ஆவரேஜ் 20 மாறிடுது. இப்போ x is equal to 440 minus 17 into 21 எவ்வளோ? 340, 357. இந்த இடத்துல இது 43, அது 40, 83 வரும். ஓகே, ஆவரேஜ் சேலரி ஆஃப் a team of 90 employees is 58,000. 40 ஆஃப் தமோட சேலரி, 40 பேர்த்தோட சேலரி 68,000ங்கிறாங்க. 90 பேர்த்தோட சேலரி ஆவரேஜ் 58,000ங்கிறாங்க. அப்போ மீதி இருக்கிற எம்ப்ளாயீஸோட ஆவரேஜ் சேலரி என்னன்னு கேட்குறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இது ஷார்ட்கட்டில் பார்த்துடலாம். 58,000 பேர், 58,000 சேலரி, 90 பேர்த்துக்கு ஆவரேஜ். இப்போ இங்கே 40 பேர்த்துக்கு 10,000 அதிகமாக வாங்குறாங்க. 40 பேர் 10,000 ரூபா அதிகமாக வாங்குறாங்க. அதாவது டோட்டலாக இப்போ 4 லட்ச ரூபா சேலரி இந்த 40 பேர்த்துக்கு அதிகமாக போகுது. அதிகமாக போனால் மீதி இருக்கிறவங்களோட சேலரியில் அதை குறைக்கணும். அப்போ தானே ஆவரேஜ் சேலரி மீட் பண்ண முடியும். மீதி இருக்கிறவங்களோட ஆவரேஜ் சேலரியில் 4 லட்சத்தை குறைக்கணும். மீதி இருக்கிறவங்க எத்தனை பேர்? 50 பேர், 8,000. இப்போ மீதி இருக்கிற எல்லாத்தோட சேலரியிலையும் 8,000 குறைக்கணும். 58,000 minus 8,000 50,000. ஆப்ஷன் சி. கம்பெனிக்குன்ட்டு ஒரு ஆவரேஜ் சேலரி இருக்குது. ஆவரேஜ் சேலரி மாறாது. எல்லாத்தோட சேலரியும் ஆட் பண்ணி டிவைட் பை டோட்டல் நம்பர்ஸை போட்டால் அது ஆவரேஜ் சேலரி. இப்போது 40 பேர்த்துக்கு சம்பளம் அதிகமாக கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் அதிகமாக கொடுத்தாங்களோ அந்த லெவலுக்கு சேலரியை மீதி இருக்கிறவங்களுக்கு குறைச்சிருவாங்க. எப்படி குறைப்பாங்க? ஈக்குவலாக குறைப்பாங்க. டோட்டல் நம்பர்ஸ், அந்த மீதி இருக்கிற மெம்பர்ஸ் எவ்வளோ? 50 பேர். எவ்வளோ அதிகமாக கொடுத்தோம்? 4 லட்சம் அதிகமாக கொடுத்தோம். அப்போ 4 லட்சம் டிவைட் பை 50 8,000. 8,000த்தை மீதி இருக்கிற மெம்பர்ஸ்க்கு அவங்களோட ஒவ்வொருத்தரோட இதுலேருந்து மைனஸ் பண்ணோம்னா 58,000 minus 8,000 50,000. இதை கன்வென்ஷனாக பார்த்தோம்னா 90 into இதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸில் போட்டுக்கலாம். 90 into 58 equal to 40 into 68 plus 50 into x. இப்போது இது அந்த சைடு போச்சுன்னா 20 கூட காமன் எடுத்துக்கலாம். 90 into 90ல் 9 பேலன்ஸ் இருக்கும், இங்கே 29 பேலன்ஸ் இருக்கும். 9 into 29 அப்போ 290 minus 29 261 மைனஸ் இங்கே 20 காமனாக எடுத்துக்கிட்டால் 136. 20 into 64, அது 61, 125.
எவ்வளோ வருது 250 2500 வருது. டிவைடட் பை 50 போட்டோம்னா 50 இன் டேர்ம்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸில் பார்த்தா அப்போ 50,000. ஓகே. ஆவரேஜ் வெயிட் ஆஃப் 40 ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் 70 kg. 40 பேர்த்தோட ஆவரேஜ் வெயிட் வந்து 70 kg. ஒரு ஸ்டூடெண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டா 0.5 குறையுது. அப்படின்னா ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் 69.5, ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி 70. அப்போ ரிமூவ் பண்ணுறதுனால 0.5 குறையுதா? அப்போ இந்த இடத்துல இந்த ஆவரேஜுக்கும் இந்த ஆவரேஜுக்கும் 0.5 இருக்கு. 69.5 எத்தனை மெம்பர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? 39 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த 69லேருந்து 70க்கு 0.5 அதிகமாகுது. அதாவது இங்கேருந்து இங்கே 0.5 குறையுது. நாம் அப்படியே புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இன்வர்ஸாக பார்க்குறோம். 69.5 39 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் ஒரு ஸ்டூடெண்ட்டை ஆட் பண்ணுறதுனால 0.5 அதிகமாகி 70 ஆவரேஜ் வருது. அப்போ எத்தனை பேத்துக்கு 0.5 அதிகமாகுது? 40 பேத்துக்கு 0.5 அதிகமாகுதா? அப்போ 20 அதிகமாகுது. ஓல்டு ஆவரேஜ் என்ன? 69.5. அப்போ 89.5 தான் ஆன்சர். இதை கன்வென்ஷனலாக பார்த்தோம்னா 40 × 70 மைனஸ் ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஆவரேஜை மைனஸ் பண்ணோம்னா, வெயிட்டை மைனஸ் பண்ணோம்னா எவ்வளோ வருதாம்மா? ஆவரேஜ் ட்ராப்ஸ் டு 69.5. எவ்வளோ பேர் இருக்காங்க? 39. இப்போ இந்த எக்ஸ் தான் ஆன்சர். 69.5 × 39 வந்து 40 × இந்த 2800 மைனஸ் பண்ணோம்னா எது வருதோ அது ஆன்சர். 69 × 39 அதை ஃபஸ்ட்டு போடுவோம். 69 × 39 போட்டோம்னா 0.5 × 39 19.5 வரும். 19னா 2691 + 19 2710 அப்போ பேலன்ஸ் இங்கே 0.5 இருக்கும். 9.5 89.5 வருது. ஓகே. In a group of 30 boys, average height was initially determined to be 150 cm. However, it was later discovered that the height of one boy was incorrectly recorded as 154. It should have been 145. அதாவது 30 பேர்த்தோட ஹைட்டு 115 ஃபஸ்ட்டு போட்டுட்டாங்க. அப்புறமா லேட்டரா தெரிஞ்சிருக்குது ஒரு பாயோட ஹைட்டு 154ன்னு தப்பா போட்டாங்க. பட் உண்மையானது வந்து பார்த்தா 145. அப்போ இதிலிருந்து 154 மைனஸ் பண்ணி 145 ப்ளஸ் பண்ணாதான் டோட்டல் ஹைட்டு கிடைக்கும். அப்போ அதை டிவைடட் பை 13 போட்டோம்னா தான் ஆவரேஜ் ஹைட் கிடைக்கும். அப்போ 154 மைனஸ் 154 ப்ளஸ் 145 போட்டோம்னா என்ன வருது? -9 வருதா? 30 × 150னா 4500 வருது. 4500 minus 9 4491. ஓகே. இந்த 4491 டிவைடட் பை டோட்டலாக எத்தனை பேர்? 30 பேரா? 30 பேருக்கு இது இங்கே பாயிண்ட் வச்சுக்குவோம். இப்போ 149.7 149.7. ஓகே. இல்லை இதை ஷார்ட்கட்டாக போடணும் அப்படின்னா இங்கே பார்த்தாலே தெரியுது 154ன்னு தப்பாக போட்டாங்க. அப்போ கரெக்டாக போட்டிருந்தா 9 பாயிண்ட் குறையுது. அதாவது 9 குறையுது. எத்தனை பசங்களுக்கு? 30 பசங்களுக்கு 9 குறையுது. எதுலேருந்து? 150லேருந்து. இப்போ இதை போட்டோம்னா 3 டிவைடட் பை 10 வருது. 3 டிவைடட் பை 10னா 0.3. 150 minus 0.3 149.7. Average of a group of 8 consecutive even numbers is 43. 8 consecutive even numbers இருக்குதுன்னா எப்படி இருக்கும்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். 2 4 6 8 10 12 14 அடுத்து 16. இப்போ இதுலேயும் 8 கன்சிக்யூட்டிவ் எல்லாமே ஈவன் நம்பர்ஸ் கன்சிக்யூட்டிவாக தான் இருக்குது. ஈக்குவல் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே. இப்போது இதோட ஆவரேஜ் என்ன? 8க்கும் 10க்கும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 போட்டோம்னா 9 தான் ஆவரேஜ். நம்ம ஃபஸ்ட்டு டிஜிட்டும் லாஸ்ட் டிஜிட்டும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 போட்டாலும் 9 தானே வரும். அப்போது ஈவன் நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா நடுவில் இருக்க 2 நம்பரோட ஆவரேஜை கண்டுபிடிச்சா அதுதான் மொத்த நம்பர்ஸோட ஆவரேஜ். ஆடு நம்பராக இருக்குதுன்னா மிடில் இருக்கிற நம்பர் தான் ஆவரேஜ். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 1 3 5 7 9 இது ஆட் நம்பர். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 போட்டோம்னா டிவைட் பை டோட்டல் நம்பர் 5 போட்டோம்னா ஆவரேஜ் 5 வரும். அதாவது இது ஆடாக இருக்குது, அதனால இது நடுவில் இருக்கிற நம்பர் தான் வரும். இதுவே சப்போஸ் ஈவனாக இருக்குது இப்படி வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். 5 and 7 ஆட் பண்ணி டிவைட் பை 2 போடணும். அப்போது 6 வரும். இந்த மாதிரி வரது தான். அப்போ அப்படி போடும்போது 43 வருது. 43ங்கிறது மிடில் இருக்கிற 2 நம்பரோட ஆவரேஜ். இங்கே 42 இங்கே 44. அந்த மாதிரி 43 தான் இது ஆவரேஜ்னு தாங்கன்னா
அப்போது அதுக்கு அதோட இது எப்படின்னா 42 44 இந்த இடத்துல 46 48 50 இப்படி வரும். இதே மாதிரி இந்த இடத்துல 40 38 36 இப்படி போகும். இந்த இடத்துல 4 நம்பர், இந்த இடத்துல 4 நம்பர் இருக்கும். 8னா அப்போது இந்த இடத்துல வாட் இஸ் த சம் ஆஃப் லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர்? 36ம் 50 தான் லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர். ரெண்டையும் ஆட் பண்ணால் 86. 36 + 50 86. ஆவரேஜுங்கிறது நம்ம எப்படி நம்ம கன்சிக்யூட்டிவாக ஒரு இன்டீஜர்ஸ் இருக்குதுனாலே ஃபஸ்ட்டு ப்ளஸ் லாஸ்ட்டு டிவைடட் பை 2 தானே ஆவரேஜ்னே நமக்கு சொன்னோம் ஃபர்ஸ்ட் இதில். அப்போது ஆவரேஜ் இன்ட்டு 2 தானே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு ஆட் பண்ணுறதா இருக்கும். ஆவரேஜ் என்ன 43 இன்ட்டு 2 பண்ணோம்னா 86. ஓகே, இப்படியும் போட்டுக்கலாம். 3 நம்பர்ஸ் ஆர் இந்த ரேஷியோ 6:9:5. அதோட ஆவரேஜ் 300 ஆமா. அப்போ அதோட டோட்டல் வேல்யூ என்ன 900 இருக்கும். 6:9:5 டோட்டலாக ஆட் பண்ணால் 20xன்னு வச்சுக்கலாம். அப்போ x is equal to 45 வச்சுப்போம். இந்த இடத்துல இது 6x 9x 5x. லார்ஜ் நம்பருக்கும் ஸ்மாலஸ்ட் நம்பருக்கும் இருக்க டிஃபரன்ஸ் 4x. 4 × 45 180. 180 தான் ஆன்சர். இங்கே எல்லாம் ஒரு டிஜிட் அடிஷனலாக கொடுத்துட்டாங்க. இதுதான் 180 தான் ஆன்சர். ஆவரேஜ் ஆஃப் அ குரூப் ஆஃப் 9 நம்பர்ஸ் இஸ் 51. ஃபர்ஸ்ட் 4 நம்பர்ஸோட ஆவரேஜ் 45, லாஸ்ட் 4 நம்பர்ஸோட ஆவரேஜ் வந்து 55. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 4 நம்பர்ஸ் லாஸ்ட் 4 நம்பர்ஸ் இதோட ஆவரேஜ் 47, இதோட ஆவரேஜ் 55. இது பார்த்தா இதோட ரெண்டோட மிடில் வேல்யூ என்னவா இருக்கு? 47க்கும் 55க்கும் 51 தானே இருக்கு. இதுவும் 4 நம்பர் இருக்கு, இதுவும் 4 நம்பர் இருக்கு. அப்போ 47 + 55/2 51 தானே வருது. அப்போ அந்த 4 நம்பரையும் 4 × 47 4 47ஐயும் 4 55ஐயும் ஆட் பண்ணி /2 போட்டாலும் அதே 51 தான் வரும். இப்போ 8 நம்பரும் 8 51 ஆட் பண்ண மாதிரி மீனிங். அப்போ 9வது நம்பர் அதுவும் 51 இருந்தால் தானே டோட்டல் ஆவரேஜ் 51 வரும். புரியலைன்னா இப்போ நான் சொல்கிறத புரிஞ்சிடும். 47 × 4 அதே 55 × 4 + x வருது. டோட்டல் ஆவரேஜ் 51. எத்தனை பேர்? 9 பேர். இந்த இடத்துல 4 இருக்கா? 4 காமன் எடுத்துக்கலாமா? 47 + 55 எழுதிக்கலாமா? ப்ளஸ் x = 51 × 9 எழுதிக்கலாமா? இதில் 47 + 55 எவ்வளோ வருது? டோட்டலாக ஒரு எவ்வளோ வருது? 90 102 வருது. 102ங்கிறது 51 × 2ங்கிறது தானே மீனிங். இப்போ 2 × 4 8 × 51 அப்படிங்கிறதா மீனிங். இங்கே 9 × 51 இருந்துச்சுன்னா 8 × 51 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எக்ஸும் எவ்வளோவா இருக்கும்? 51 தானே இருக்கும். அதை தான் நான் அங்கே சொன்னேன். 47 55யும் 51 தான் 47 55க்கும் நடுவில் இருக்குது. ரெண்டுலேயுமே 4 நம்பர். அப்போ அதோட ஆவரேஜ் கண்டிப்பாக 51 தான் இருக்கும். 8 நம்பருக்கு 51 தான் ஆவரேஜ்னா 9வது நம்பருக்கும் 51 9வது நம்பர் 51 இருந்தால் தான் டோட்டல் ஆவரேஜும் 51 இருக்கும். A chemist prepares 80 liters of antiseptic solution by mixing 2 liquids A and B in the ratio 3:5. ஒன்னோட காஸ்ட் 55, இன்னொன்னோட காஸ்ட் 40. அப்போ அப்ராக்சிமேட் ஆவரேஜ் காஸ்ட் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது இப்போ நம்ம 80 லிட்டரில் 3:5னா 30 லிட்டர் 50 லிட்டர். 30 லிட்டர் 55 ரூபா, அடுத்து 50 லிட்டர் 40 ரூபா. இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 1650 ப்ளஸ் அது வந்து 2000. ஸோ 3650 டோட்டலாக 80 லிட்டர்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஓகே. இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா 4 8s are 32, 4 5 8s are 40, 50 வருது. 50னா 6 8s are 48 வரும். 45.6 45.6 வந்து 46க்கு அப்ராக்சிமேட்டாக இருக்குது. இந்த 55 லிட்டருக்கு இங்கே 40 லிட்டருக்கு ஆவரேஜாக நம்ம வந்து ஒரு இதை பேஸாக எடுத்துக்குவோம். 50 பேஸாக எடுத்துக்குவோம். இந்த 55ங்கிறது 50யோட எவ்வளோ அதிகமாக இருக்குது? 5 அதிகமாக இருக்குது. 5 × 3 15. இந்த 40ங்கிறது 50யோட எவ்வளோ கம்மியாக இருக்குது? 10 கம்மியாக இருக்குது. அப்போ -5 × 10 -50. அப்போ -35. -35ங்கிறது -35 / 8. அதாவது 50 - 35/8. அப்போது 400 - 35 365 / 8 வரும். 365/8 இங்கே தானே பார்த்தோம். 45.6 45.6னா 46. Average weight of 12 boxes is 18 kg. Heaviest box weighs 24 kg and lightest box weight 12 kg. Heaviest box 24 kg ஆமா, light box 12 kg ஆமா. அப்போது வாட் இஸ் ஆவரேஜ் வெயிட் ஆஃப் ரிமைனிங் பாக்ஸஸ்? இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல 47 kg 55 kg. அதே மாதிரி இந்த 24யும் 12யும் ஆவரேஜ் எடுத்தோம்னா என்ன வருது? 18 தானே வருது. 24 + 12 36. 36 / 2 18 தானே வருது. அப்போது அந்த 2 பாக்ஸோட ஆவரேஜ் வந்து 18. 12 பாக்ஸோட ஆவரேஜ் 18 சொல்லிட்டாங்க. 2 பாக்ஸோட ஆவரேஜ் 18 தான். 18ன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். மீதி இருக்க 10 பாக்ஸோட ஆவரேஜும் 18 தானே இருக்கணும். எப்படின்னா 12 × 18
மைனஸ் 24 12 அப்போ டோட்டலாக 36 36ங்கிறது 3 into 12 இப்போ 18 minus 3 15 into 12 பேலன்ஸ் எவ்வளோ 12 பாக்ஸஸ் அதில் 2 பாக்ஸஸ் போயிடுச்சுன்னா பேலன்ஸு 10 பாக்ஸஸ் இருக்கும் 15 into 12 180 by 10 18 kg ஓகே average of x and y is 60 இப்போ average of x y z is 280 அதாவது x and y ஓட ஆவரேஜ் 60 அப்போ x and y ஆட் பண்ணோம்னா 120 வருமா இன்டூ 2 பண்ணா x plus y plus z ஆட் பண்ணா 80 into 3 240 வரும் அப்போ இது ரெண்டோட டிஃபரன்ஸ் தான் z ஓட வேல்யூவா இருக்குமா அப்போ z ஓட வேல்யூ 120யா ஏன்னா x plus y plus z 240 x plus y 120 அப்போ z வந்து 120 தானே இருக்கணும் அப்போ x plus y 120னா x plus y plus 2z எவ்வளவா இருக்கும் 120 plus 2 into 120 தானே அப்போ 360 மூணு நம்பருக்கு divided by 3 average 120 average salary of 20 workers in a factory is 48,000 salary of a supervisor is added சூப்பர்வைசரோட சேலரி ஆட் பண்ணதுனால 1500 அதிகமாகுது அதாவது 48,000 49,500 போகுது 1,500 அதிகமாகுது எத்தனை பேத்துக்கு அதிகமாகுது 20 ஒர்க்கர்ஸ் பிளஸ் ஒரு சூப்பர்வைசர் 21 பேருக்கு அதிகமாகுது 21 into 1,500 அப்போ எவ்வளவா வரும் 20 30,000 31,500 ஓல்டு ஆவரேஜ் வந்து அதிகமாக இருக்கும் ஓல்டு ஆவரேஜ்லேருந்து அதிகமாக இருக்கும் 79,500 இதுதான் சூப்பர்வைசரோட சேலரி இது எப்படி இது கன்வென்ஷனில் பார்ப்போம் 20 into 48,000 இதில் ஒரு சூப்பர்வைசரோட சேலரி எக்ஸ் ஆட் பண்ணுறோம் அதனால் 21 into 49,500 இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா எக்ஸோட வேல்யூ 79,500 வரும் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் a trader bought 5 varieties of rice whose weights are in the ratio வெயிட்டோட ரேஷியோ இது அதோட ரெஸ்பெக்டிவ் ப்ரைஸஸ் இவ்வளோ ஒரு ஆவரேஜ் காஸ்ட் ஒரு கேஜியோட ஆவரேஜ் காஸ்ட் எல்லாத்தையும் போட்டு கலந்தோம்னா அதோட ஆவரேஜ் காஸ்ட் ஒரு கேஜிக்கு எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு நாம் 48 பேஸாக வச்சுக்குவோம் ஃபஸ்ட்டு ஷார்ட்கட்டில் போடலாம் 48 பேஸாக வச்சுக்குவோம் ஃபஸ்ட்டு வெயிட் என்ன ஃபஸ்ட்டு ருப்பீஸ் என்ன 48 ரூபாயை நம்ம பேஸாக வச்சுக்கிட்டு 42 ரூபா எவ்வளோ கம்மியாக இருக்குது 6 கம்மியாக இருக்குது எத்தனைக்கு 3க்கு அடுத்து ப்ளஸ் அடுத்து 48க்கு 45 எவ்வளோ கம்மியாக இருக்குது 3 கம்மியாக இருக்குது 3 எவ்வளோ இருக்குது 4 இருக்குது இப்போது -3 into 4 ப்ளஸ் 48க்கு 47 எவ்வளோ கம்மியாக இருக்குது 1 கம்மியாக இருக்குது எவ்வளோக்கு 5க்கு அடுத்து 48க்கு 48 அப்படி 0 ஆயிரும் 50க்கு 2 அதிகமாக இருக்குது 48ஓட 50 2 அதிகமாக இருக்குது எவ்வளோ அதிகமாக எத்தனைக்கு அதிகமாக இருக்குது 7 அதிகமாக இருக்குது ஸோ இது 18 இங்கே 14 அப்போ -4 -4 + 5 -5 -9 -9 + 12 -21 வருது இப்போது 48 - 21 டிவைடட் பை 4 + 5 3 + 4 + 5 + 6 18 + 7 25 இப்போது இதுதான் வேல்யூ இதுதான் ஆன்சர் இன்ட்டு 4 பண்ணிட்டோமா அப்போது 84 டிவைடட் பை 100 வரும் 0.84 48 - 0.84 47.16 அப்போது ஆப்ஷன் ஏ இதை நம்ம கன்வென்ஷனலாக போட்டோம்னா 42 into 3 plus 45 into 4 plus 47 into 5 plus 48 into 6 plus 50 into 7 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 25 போடும் 3 + 4 + 5 + 6 + 7 வந்து 25 இப்படி நம்ம போட்டு கொண்டு வந்தோம்னா அதுவும் 47.16 வரும் ஓகே average marks of 40 students is 72 if the marks of one student was wrongly entered as 92 instead of 72 அதாவது 92 போட்டிருக்காங்க ஆனால் எவ்வளோ குறைச்சிருக்கணும் 20 குறைச்சிருக்கணும் அப்போ ஆவரேஜ் மார்க்ஸ் எவ்வளோ 72 அதுலேருந்து எவ்வளோ குறைச்சிருக்கணும் 20 குறைச்சிருக்கணும் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 40 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்போது 0.5 வருமா 72 - 0.5 71.5 இல்லைன்னா எப்படி போடலாம் இதுதான் 71.5 தான் கரெக்ட் ஆவரேஜ் கன்வென்ஷனலாக போட்டோம்னா 40 into 72 நாம் 92 முன்னாடி தப்பாக ஆட் பண்ணிட்டோம் அதனால -92 பண்ணுறோம் கரெக்டான வேல்யூ என்ன 72 இப்போ -92 + 72னா -20யா இப்போ 40 into 72 எவ்வளோ வரும் 144 2880 -20 போட்டோம்னா 2860 டிவைடட் பை எத்தனை டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 40 டிவைட் பை 2 போட்டோம்னா
143 divided by 2, 71.5. Okay. Average of certain number of quantities is 38. 7 added to each quantity, what will be the new average? இது ரொம்ப சிம்பிள். எல்லா நம்பர்ஸோட குவான்டிட்டிஸும் 38 தான் ஆவரேஜாக இருக்குதுங்கிறாங்க. ஒவ்வொன்று கூடயும் 7 ஆட் பண்ணோம்னா கண்டிப்பாக ஆவரேஜும் 38 கூட 7 ஆட் பண்ணோம்னா 45 அதுதான் வரும். A group of 6 friends went to a cafe. 5 of them paid 250 each and the 6th paid X. Average bill per person came out to be 270. Xோட வேல்யூ என்ன கேட்குறாங்க. அதாவது மொத்தம் 6 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கஃபேக்கு போகிறாங்க, 5 பேர் 250 ரூபா ஒவ்வொருத்தரும் பே பண்ணுறாங்க. இப்போ 5 × 250 1250 ஆட் பண்ணியிருக்காங்க. 6வது ஆள் எக்ஸ் ஏன்னா எவ்வளோ ஆட் பண்ணாங்கன்னு சொல்லலை. ஆவரேஜ் பில் 270ங்கிறாங்க. இப்போ 270ங்கிறது மொத்தம் 6 பேத்துக்கா. அப்போது இதையும் இதோட டிஃப்ரென்ஸும் இது ரெண்டோட டிஃப்ரென்ஸ் தான் எக்ஸ். 270 × 6 எவ்வளோ? 1200. 70 × 6 420, 1620 வரும். 1200 + 420 1620 - 1250 போட்டோம்னா 0 12 7 370. X is equal to 370. இல்லாட்டி இதை ஷார்ட்கட்டில் போடுறோம்னா எப்படி போடலாம்? 5 of them paid 250. அப்போது 5 பேர் 250 ரூபா பே பண்ணுறாங்க. ஆவரேஜ் பில்லு 270 வருது. அப்போ ஒருத்தர் அவரோட செட்டில்மெண்ட் கொடுக்கும்போது 20 அதிகமாகுது. எத்தனை பேத்துக்கு? 6 பேத்துக்கு அதிகமாகுது. 250லேருந்து 6 பேத்துக்கு 20 அதிகமாச்சுன்னா 370 போட்டிருந்தா தான் 6 பேத்துக்கும் 20 அதிகமாகும். A group of 5 students went on a trip and spent 1000 in total. One of them spent 400. 1000 ரூபாய் 5 பேர் சேர்ந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஒருத்தர் 400 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. பேலன்ஸ் எவ்வளோ? 600. பேலன்ஸ் இருக்க 4 ஸ்டூடெண்ட்டோட ஆவரேஜ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. 150. ஓகே, 1000 டோட்டலாக ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட். அதில் ஒரு ஆள் மட்டும் 400 ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இப்போ மீதி 4 பேர் சேர்ந்து ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் 600. அதோட அப்போ 4 பேர் சேர்ந்து 600 ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ ஒவ்வொருத்தரோட ஆவரேஜ் 150. ஓகே. A student took 6 tests and had an average of 52. His average is 7 tests increased to his average after 7 tests increased to 63. அதாவது 6 டெஸ்ட் இருக்கும்போது ஆவரேஜ் 52 இருக்குது. 7வது டெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் ஆவரேஜ் 63 ஆகுது. எவ்வளோ அதிகமாக இருக்குது? 11 அதிகமாக இருக்குது. 11 எவ்வளோ அதிகம்? 7 டெஸ்ட்டுக்கும் 11 அதிகமாக இருக்குது. அப்போ 52 + 11 × 7 77. இதுதான் 7வது டெஸ்ட்டில் வாங்கின மார்க்கு 129. இல்லை இதை கன்வென்ஷனலாக போகணுன்னா 6 × 52 + X is equal to 7 × 63. 7 × 63 மல்டிப்ளை பண்ணிவிட்டு 6 × 52 மல்டிப்ளை பண்ணி இதை டிஃப்ரென்ஸ் எடுத்தோம்னா எக்ஸ் வேல்யூ கிடைக்கும். எக்ஸ் வேல்யூ 129 வரும். Average of 6 different numbers is 120. If the smallest number is 18, average of remaining 5 numbers. அப்போது 120 × 6 எவ்வளோ? 720. 720ல் ஒரு நம்பர் 18ட்டாங்க. அப்போ பேலன்ஸ் இருக்கிற 5 நம்பர் 702. அப்போ ஒவ்வொரு நம்பரோட ஆவரேஜ் என்னவாக இருக்கும்? டிவைட் பை 5 போட்டோம்னா 140.4. ஆப்ஷன் பி. இல்லைன்னா இது எப்படி பண்ணலான்னா 5 நம்பராக இருக்கும்போது 6 நம்பராக இருக்கும்போது 120 ஆவரேஜாக இருக்குது. ஓகே, இப்போது 5 நம்பர் இது ஒரு நம்பர் 18. அந்த 18ங்கிறது 120லேருந்து எவ்வளோ கம்மியாக இருக்குது? 102 கம்மியாக இருக்குது. அப்போது அது போனதுக்கப்புறம் ஆவரேஜ் எவ்வளோவா இருக்கும்? 102. அந்த கம்மியாகிற அமௌண்ட்டு எல்லாத்துலேயும் அப்படியே அதிகமாகும். எல்லா ஆவரேஜ் கூடவும் அதிகமாகும். 18 ஒரு நம்பர் கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னொரு நம்பர் அதிகமாக இருந்தால் தான் ஆவரேஜ் ஈக்குவலாக வரும். இப்போது 120யோட 18 102 கம்மியாக இருக்குதுன்னா மீதி நம்பர் கூட 102 ஆட் பண்ணணும். எத்தனை நம்பருக்கு? 5. அப்போது 102 / 5 20.4. அப்போ 120 + 20.4 140.4. Average score of 50 students in a test is 136. Top 5 scorers had an average of 160. Lowest 5 had an average of 100. Average of remaining 40 students. 50 ஸ்டூடெண்ட்டோட ஆவரேஜ் ஸ்கோர் 136. 5 டாப் ஸ்கோரர்ஸோட ஆவரேஜ் 160. அப்போது எவ்வளோ? 800. 5 × 160 800. கீழே இருக்க 5 லோவஸ்ட்டோட ஆவரேஜ் ஸ்கோர் 100. அப்போது 5 × 100 500. இப்போது இதில் 136 × 550 எவ்வளோ? 6800. 6800 வருது. இப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா 5500 வரும். பேலன்ஸ் எவ்வளோ? 40 ஸ்டூடெண்ட்ஸ். 275 1
37.5. இல்லை இதை ஷார்ட்கட்டாக போடணும்னா ஆவரேஜும் 136 136 வச்சுக்குவோம். 5 டாப் ஸ்கோரர்ஸ் 160 எடுத்திருக்காங்க. 160ங்கிறது 136ஓட எவ்வளோ அதிகமாக இருக்குது? 24 அதிகமாக இருக்குது. 5 பேர்த்துக்கு 24 அதிகமாக இருக்குன்னா எவ்வளோ? 120 அதிகமாக இருக்குது. அப்போ மீதி இருக்கிற நம்பரோட 120 குறைக்கணும். லோவஸ்ட் 5 ஆவரேஜ் வந்து 100. ஆவரேஜ் 100னா எவ்வளோ கம்மியாக இருக்குது? 36 கம்மியாக இருக்குது. எத்தனை பேத்துக்கு கம்மியாக இருக்குது? 5 பேத்துக்கு. அப்போ 180. 5 பேத்துக்கு சேர்த்து 180 கம்மியாக இருக்குன்னா மீதி இருக்க ஆட்களோட அந்த 180 அதிகப்படுத்தணும். அப்போ இதோட டிஃப்ரென்ஸ் என்ன? 60. இந்த 60 வந்து 40 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பிரித்தோம்னா 1.5 வருது. 136 ப்ளஸ் 1.5 137.5. ஓகே, ஓல்டு ஆவரேஜோட ஆட் பண்ணிக்கிட்டோம்னா நியூ ஆவரேஜ் கிடைக்குது. A cricketer has played 10 innings with an average score of 50. 10 இன்னிங்ஸ் ஆடி ஆவரேஜ் ஸ்கோர் 50. அப்போ மொத்த ஸ்கோர் எவ்வளோ? 500 இருக்கும். அடுத்த இன்னிங்ஸில் 110 ஸ்கோர் ஆட் அடித்தா 610 ஆகுது. அப்போ நியூ ஆவரேஜ் என்ன? 11 இன்னிங்ஸ் ஆடிருப்பாங்களா? 5 × 11 55. பேலன்ஸ் 6. அதே 5 வருது. 4 5 55.45. இது கன்வென்ஷனலாக போட்டாலே நம்ம ஸ்பீடாக போட முடியும். இதுக்கு ஷார்ட்கட்டுன்னு பார்த்தோம்னா 10 இன்னிங்ஸ் விளையாடி 50 வருது. அடுத்த கடைசி இன்னிங்ஸில் 110 அடிக்கிறாங்க. 110 அடித்தா 110ல் 50 போச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ? 60. இந்த 60 11 இன்னிங்ஸ்க்கும் பிரித்து கொடுத்தோம்னா எவ்வளோ வருது? 5.45 வருது. இந்த 5.45 50 கூட ஓல்டு ஆவரேஜ் கூட ஆட் பண்ணோம்னா 55.45. இந்த கம்பெனி ஆவரேஜ் சேலரி ஆஃப் 3 ஜூனியர் எம்ப்ளாயிஸ் இஸ் 25,000. அப்போது 3 ஜூனியர் எம்ப்ளாயிஸோட டோட்டல் சேலரி 75,000. 2 சீனியர் எம்ப்ளாயியோட ஆவரேஜ் சேலரி 50,000. அவங்களோட டோட்டல் சேலரி 1 lakh. அப்போ கம்பைன்டு ஆவரேஜ் சேலரி 1,75,000 டிவைடட் பை 5 போட்டோம்னா 35,000 வரும். ஓகே, இதுக்கு இங்கே 25,000 இருக்குது, இங்கே 50,000 இருக்குது. இங்கே 25,000 55,000 இதில் ஒரு 40,000ங்கிறத பேஸாக வச்சுக்கிட்டோம்னா 25 வந்து 40 கூட எவ்வளோ கம்மியாக இருக்குது? 15,000 கம்மியாக இருக்கும். எவ்வளோ எம்ப்ளாயிஸ்க்கு? 3 எம்ப்ளாயிஸ்க்கு. அப்போ 45,000 கம்மியாக இருக்கும். 50,000 40,000ஓட 10,000 அதிகமாக இருக்குது. எவ்வளோ பேத்துக்கு அதிகமாக இருக்குது? 2 பேத்துக்கு அதிகமாக இருக்குது. அப்போ 20,000. இப்போது 25,000 குறைக்கணும். 25,000 40,000 மைனஸ் 25,000 டிவைட் பை டோட்டலாக எவ்வளோ? 5. 25/5 5. அப்போ 40 - 5 35. Average monthly salary of 10 employees in company's IT department is 45,000. 2 நியூ எம்ப்ளாயி ஜாயின் பண்ணுறாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இன்க்ரீஸ் டு 10லேருந்து 12க்கு அதிகமாகிடுது. ஆவரேஜ் சேலரி 45,000லேருந்து 46,500க்கு மாறிடுது. 2 பேர் ஆட் ஆனதுனால எவ்வளோ? 1,500 அதிகமாகுது. 12 பேர்த்துக்கும் 12 பேர்த்துக்கு 1,500 அதிகமாகுதுன்னா டோட்டலாக எவ்வளோ அதிகமாக இருக்குது? 18,000 அதிகமாக இருக்குது. இந்த 18,000 அதிகமானது டோட்டலாக 18,000 அதிகமாக இருக்குது. எத்தனை 2 பேர்த்தோட அந்த 2 பேர்த்தோட சேலரியை இந்த 18,000, அதாவது இந்த 18,000த்தை ஓல்டு ஆவரேஜ் இருக்குல்ல, ஓல்டு ஆவரேஜோட ஆட் பண்ணணும். ஓல்டு ஆவரேஜ் 45,000. 2 பேர் இருக்காங்க. அப்போ 90,000 வரும். அப்போது 108 தான் புதுசாக வந்த 2 பேர்த்தோட டோட்டல் சேலரி. அப்போ ஆவரேஜ் சேலரி என்னவா இருக்கும்? 54,000. இதை கன்வென்ஷனலாக பார்த்தோம்னா 10 × 45,000 ப்ளஸ் 2 பேர்த்துக்கு 2xன்னு வச்சுக்கலாம். 12 × 46,500. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா x is equal to 54,000 வரும். Average marks of 12 students is 85. When one student is removed, average marks of remaining 11 students become 82. அதாவது 12 பேர்த்துக்கு 85 ஆவரேஜ் மார்க்ஸ் இருக்குது. ஒருத்தரை ரிமூவ் பண்ணிட்டா 82 ஆயிடுது. அதாவது இங்கே 82லேருந்து 85 ஆக +3 ஆகும். இந்த +3 எத்தனை பேர்த்துக்கு? 12 பேர்த்துக்கு பண்ணணும். அப்போ 36 டிவைடட் பை இந்த ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்க ஆவரேஜ் என்ன? 82. 8118. ஸோ ரிமூவ்டு ஸ்டூடெண்ட்டோட ஆவரேஜ் 118. அதாவது இதிலிருந்து இதை ரிமூவ் பண்ணுறாங்க, நாம் இப்படி ஆட் பண்ணுறாங்கிறத வச்சு நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக சொல்கிறேன் நான். இல்லைன்னா வேறு எப்படி பண்ணலாம்னா கன்வென்ஷனில் 12 × 85 - 11 × 82 இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு 118 கிடைக்கும். Average of 15 results is 80. Top 2 results excluded, average becomes 78.
அதாவது 78லேருந்து 80 ஆகுது, 2 அதிகமாகுது. 2 அதாவது 2 ரிசல்ட்டை எக்ஸ்க்ளூட் பண்ணால் 78 வருது. அப்போ இன்க்ளூட் பண்ணால் 80 வரும். இன்க்ளூட் பண்ணால் 2 அதிகமாகுது. எவ்வளோ ரிசல்ட்ஸ்க்கு அதிகமாகுது? 15 ரிசல்ட்ஸ்க்கு அதிகமாகுது. 15 × 2 30. இப்போ ஆவரேஜ் ஆஃப் டாப் 2 ரிசல்ட்ஸ், 2 ரிசல்ட்டுக்கான ஆவரேஜ். இந்த 30ங்கிறது அந்த 2 ரிசல்ட் கூட ஈக்குவலாக பிரிஞ்சிருக்கும் 15. அப்போ 15 டிவைட் பை ஓல்டு எவ்வளோ? 78. 83 இல்லை 93 வரும். இதை கன்வென்ஷனலாக போட்டோம்னா 15 × 80 மைனஸ் 2x வச்சுக்கோம் ஈக்குவல் டு 13 × 78. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2x இஸ் ஈக்குவல் டு 15 × 80 எவ்வளோ வரும்? 60 120 1200 வருது. மைனஸ் 169 × 6 960 ப்ளஸ் 54 1014. ஓகே 186 வருது. x is equal to 93. Average of 3 numbers is 44. First number is 25 more than the second. Second number 100 வச்சுக்கலாம். First number 25% அதிகமாக இருக்காமா, third number 25% செகண்ட் நம்பரோட கம்மியாக இருக்காமா. அப்போது இது 3ஐயும் ஆட் பண்ணால் 300 வருதா? 3க்கான ஆவரேஜ் என்ன? 100. அப்போது ஆவரேஜ் ஆஃப் 3 நம்பர்ஸ் வந்து 100. அதாவது செகண்ட் நம்பர் ஈக்குவல் டு ஆவரேஜ் ஆஃப் 3 நம்பர்ஸ். அப்போது இங்கே செகண்ட் நம்பர் என்ன? செகண்ட் நம்பர் ஈக்குவல் டு ஆவரேஜ் ஆஃப் 3 நம்பர்ஸ் என்ன? 44. ஓகே. Average of 8 numbers is 60. Average of first 5 numbers is 51. 8 × 60 minus 5 × 51 போட்டோம்னா எவ்வளோ வருது? 480 minus 255. ஸோ 225. பேலன்ஸ் இருக்க 3 நம்பர்ஸோட ஆவரேஜ் 225 divided by 3 75. இது கன்வென்ஷனல். இல்லைன்னா எப்படி பண்ணலான்னா 51லேருந்து 60 ஆகுது, 9 அதிகமாகுது. எத்தனைக்கு 9 அதிகமாகுது? 8க்கு அதிகமாகுது. 8 × 9 72. நம்ம லாஸ்ட் 3யோட தான் ஆட் பண்ணுறோம். பழைய ஆவரேஜ் 51 + 72 divided by 3. அப்போது 24. 51 + 24 75. An investor tracks 6 stocks. 5 of them have an average return of 7%. Overall average return is 10%. 6th ஸ்டாக்கோட ரிட்டர்ன் கேட்குறாங்க. அதாவது 6 ஸ்டாக் இருக்குது, 5 ஸ்டாக்கோட ரிட்டர்ன் 7%. 6வது ஸ்டாக்கோடது என்னன்னு கேட்குறாங்க. அப்போ டோட்டலாக 6 ஸ்டாக்ஸ்க்கான ரிட்டர்ன் வந்து 10% இருக்கணுமாமா. அப்போ எவ்வளோ அதிகமாகுது? 3 அதிகமாகுது. எத்தனை ஸ்டாக்குக்கு? 6 ஸ்டாக்குக்கு 18% அதிகமாகுது. 18% ப்ளஸ் ஓல்டு பர்சன்டேஜ் ரிட்டர்ன் எவ்வளோ? 7 + 18 25%. 25% 6th ஸ்டாக் ரிட்டர்ன் கொடுத்துருந்தாதான் அது ஓவரால் ஆவரேஜ் ரிட்டர்ன் 10% கொண்டு வரும். இது எப்படின்னா 6 ஸ்டாக்ஸ் இருக்கா, அப்போ 5 × 7% plus x equal to 6 × 10. So 60 minus 35, 25. Appo x is equal to 25. Average score of a batsman in 20 innings is 43. 20 இன்னிங்ஸில் ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 43. ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்கன்னா 19 இன்னிங்ஸ் தான் இருக்கும். அப்போ நியூ ஆவரேஜ் என்னன்னு கேட்குறாங்க. ஹையஸ்ட் ஸ்கோர் 115. 115 நம்ம அதை தூக்கிட்டாங்கன்னா அப்போது எவ்வளோ வரும்னு கேட்குறாங்களா. அப்போ 115 மைனஸ், அதாவது இந்த 60 இப்படி முன்னாடி இருக்கிற அந்த ஷார்ட்கட் மெத்தடில் பார்ப்போம். 19 வந்து 20, ஒரு இன்னிங்ஸ் அதிகமாக இருக்குது. அப்போது ஃபைனல் ஆவரேஜ் வந்து 43. ஆட் பண்ணதுனால ஃபைனல் ஆவரேஜ் 43. அப்போ இந்த ஃபைனல் ஆவரேஜை மைனஸ் பண்ணோம்னா 72 டிவைடட் பை 72 divided by 19. 72 by 19 எவ்வளோ? 319 சார் 57 வருது. 0.57 பேலன்ஸ் 15 வரும். 150. 619 வந்து எவ்வளோ வருது? பேலன்ஸ் 150 வருதா? 7 × 19, 8 × 19 அதிகமாகுது. 7 × 19 போட்டோம்னா 133 வருது. ஸோ பேலன்ஸ் 17, 170. ஸோ 8 3.78. ஸோ 43 minus 3.78 போட்டோம்னா அரௌண்டு 39.21 சம்திங் வரும். ஸோ இதான் ஆன்சர். இதை கன்வென்ஷனலாக போட்டோம்னா 20 × 43. இதில் 115 மைனஸ் பண்ணோம்னா பேலன்ஸ் எத்தனை இன்னிங்ஸ்? 19 இன்னிங்ஸ்.
19 இன்னிங்ஸோட ஆவரேஜ் தான் கண்டுபிடிக்கணும் எக்ஸு. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 860 minus 115, அப்போது 45, 745/19, x is equal to 3, அப்போது 57, பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது 17, 175, 9.9 into 19 போட்டோம்னா பேலன்ஸ் இது வருது. ஸோ 39.21. ஓகே. Average of 10 numbers is 640. If 2 of them removed, the new average becomes 62. Average of 2 removed numbers. அதாவது 62, 64 ஆகுது. இது இன்க்ளூடட், இது எக்ஸ்க்ளூடட். இது 10 நம்பர்ஸ் இருக்குது, இது 8 நம்பர்ஸ் இருக்குது. எவ்வளோ ஆட் ஆகுது? 2 ஆட் ஆகுது. எவ்வளோக்கு? 10 நம்பர்ஸ்க்கு. இப்போ ஒரு ஆவரேஜ், அப்போ 10, 20/2 10. ஓல்டு இது எவ்வளோ? 62. ஸோ 72 தான் 2 ரிமூவ்டு நம்பர்ஸோட ஆவரேஜாக இருக்கும். இதை கன்வென்ஷனாக போட்டால் 10 into 64, 640. 2 நம்பர்ஸை ரிமூவ் பண்ணிட்டோம்னா 62 ஆயிடுது. இன்ட்டு 8, 480, 496. ஸோ 2x is equal to 144 வருது. x is equal to 72. Okay. A class of 50 students has an average score of 65. 10 new students are added. Class average decreases by 1. அதாவது 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அடுத்து அதுலேருந்து 10 நியூ ஸ்டூடெண்ட்ஸ் 60 ஆகுறாங்க. ஆவரேஜ் ஸ்கோர் 65 64 ஆகுது. அதாவது என்னென்னா -1 ஆகுது. எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? 60 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அப்போ -60. அப்போ அந்த 10 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் என்னன்னு கேட்குறாங்க. -60 டோட்டலாக குறையுது. எதுலேருந்து குறையுது? 65லேருந்து குறையுது. 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கா? ஸோ -60/10, 65 - 60/10. அப்போது இது 59. இல்லை இதை கன்வென்ஷனலாக போட்டோம்னா 50 into 65. இஃப் 10 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆடட், எக்ஸ் வச்சுக்கலாம். டிக்ரீஸ் பை 1. இப்போ 65ங்கிறது 64 ஆகுது. இது 60. நம்ம 10 ரெண்டு சைடும் காமனாக எடுத்து கேன்சல் பண்ணிக்கிட்டோம்னா 5 into 620, 65, 325. x is equal to 360, 384 minus 325. Average age of 5 students in a class increases by 2 years when a 40-year-old teacher joins him. அதாவது 5 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அப்போ ஒரு டீச்சர் ஜாயின் பண்ணால் 6 பேர் ஆகிறாங்க. இதனால் 2 அதிகமாகுதாம்மா. அப்போ 6 into 2, 12 அதிகமாகுறாங்க. 40 வயசு டீச்சருக்கு. 40 வயசு. 40 - 2 12, 28. அப்போ 28 தான் பழைய ஆவரேஜாக இருக்கும், ஒரிஜினல் ஆவரேஜாக இருக்கும். இது எப்படி நான் சொல்கிறேன். 5 ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களோட பழைய ஆவரேஜ் தெரியல எக்ஸ். 40 வயசு ஆள் ஆட் பண்ணுறாங்க. அப்போ 6 into, இப்போ புது ஆவரேஜ் 2 அதிகமாக இருக்குது. அப்போ x + 2. இங்கே 6x + 12, 5x. இது எக்ஸ் ஆகுது. 12 அந்த சைட் போச்சுன்னா x is equal to 28. ஆவரேஜ் டெம்பரேச்சர் ஆஃப் த சிட்டி 5 நாள் மண்டே டு ஃப்ரைடே 30 டிகிரியில் தான் இருக்குது. சாட்டர்டே மட்டும் 55 டிகிரி செல்சியஸ் போயிடுச்சு. இது எல்லாமே 30 சாட்டர்டே மட்டும் 55 டிகிரி செல்சியஸ் போகுதுன்னா அதில் ஆல்ரெடி 30க்கு மேலே எவ்வளோ அதிகமாக இருக்குது? 25 அதிகமாக இருக்குது. இந்த 25யும் 6 நாளுக்கும் பிரித்து கொடுத்தோம்னா தானே அது ஆவரேஜ் ஆகும். அப்போது 4.1 அந்த மாதிரி வரும். ஆல்ரெடி இருந்த ஆவரேஜ் என்ன? 30. அப்போ 34.1 அந்த மாதிரி. இதுதான் ஆன்சர். இது எப்படின்னா 5 நாளைக்கு 30 டிகிரி இருந்துச்சு, 6வது நாள் 55 வருது. இப்போ டிவைட் பை டோட்டல் 6 போட்டோம்னா 34.17 வரும். Average of certain number of quantities is 48. If 6 added to each quantity, what will be the new average? இது நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஒவ்வொரு நம்பரும் 48 இருக்குதுன்னா ஒவ்வொன்றையும் 6 ஆட் பண்ணோம்னா எவ்வளோ வரும்? 54. ஆவரேஜ் 54 தான் வரும். A group of 7 students went on a trip, spent 2500 in total. One of them spent 700. அப்போது 7 ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து 2500 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஒருத்தர் மட்டும் 700 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இப்போ 6 ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க? 1800 ரூபா. 6 பேர் 1800 ரூபா ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா ஒருத்தரோட ஆவரேஜ் என்ன? 1800 divided by 6, 300. 3 classes have average ages 16, 18, 21 respectively. Number of students in 3 classes in the ratio 3:4:5. Overall average என்ன கேட்குறாங்க. இது கன்வென்ஷனலாக போட்டால் 16 into 3 plus 18 into 4 plus 21 into 5 divided by 3 plus 4 plus 5 எவ்வளோ? 12. இந்த இடத்துல ஒவ்வொன்றுலையுமே 12 இருக்கா? இப்போ 3 மல்டிபிள் எல்லாத்துலேயுமே இருக்குது. 3 காமன் எடுத்து டிவைட் பண்ணிடலாமா? இப்போ 4. 16 plus 24, 40. 40 plus 35,
75 by 4 37.5 18.75 வரும். 18.75னா இங்கே 18.7 இல்லை இப்படியும் போடலாம். இல்லாட்டி ஒரு 18 நம்ம காமனாக ஒரு பேஸாக வச்சுக்கிட்டா 18லேருந்து 16 எவ்வளோ குறையுது? 2 குறைஞ்சிருக்கு. எவ்வளோக்கு? 3க்கு. ப்ளஸ் 18லேருந்து 18 ஒன்றுமே குறையில 0. 18லேருந்து 21 எவ்வளோ அதிகமாகுது? 3 அதிகமாகுது. எவ்வளோக்கு? 5க்கு. 15 - 6 டோட்டலாக 9. அப்போது 9 அதிகமாகுது. 18 + 9 மொத்தமாக எவ்வளோ பேர்? 3 + 4 + 5 12. அப்போது 3/4. 3/4ங்கிறது 7.5. ஸோ 18.75. முதல் 2 கொஸ்டின் பார்க்கல, அது பார்த்துருவோம். In a team of 85 employees, 85 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. அதில் ஆவரேஜ் மந்த்லி சேல்ஸ் பர் எம்ப்ளாயி 2.8 lakhs. இது 2.8 lakhsன்னு சொல்லிட்டாங்க. 2.8 28ன்னு வச்சுக்கலாம். இன்டூ 10 பண்ணி 28ன்னு வச்சுக்கலாம். 85 பேத்துக்கும் ஆவரேஜ் மந்த்லி சேல்ஸ் 28ன்னு வச்சுக்குவோம். 30 ஜூனியர் எம்ப்ளாயீஸ் ஆஃப் ஆவரேஜ் 1.2 lakhs. அப்போது -30 இன்டூ 1.2 12ன்னு வச்சுக்கலாம். அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா 85யா? இங்கே 5 4 ஒரு 20 காமனாக எடுத்துக்கலாமா? இதில் 20 4 இது 17. 17 இன்ட்டு 7 எவ்வளோ? 119 வரும். மைனஸ் இதில் 20 காமனாக எடுத்துக்கிட்டோம்னா 6 × 3 18. 101 × 20. அப்போது 0. டோட்டல் வந்து 85 எம்ப்ளாயீஸு. அதில் 30 ஜூனியர் எம்ப்ளாயீஸை நம்ம எடுத்துடுறோம். அப்போ பேலன்ஸ் எவ்வளோ பேர் இருப்பாங்க? 55 பேர் இருப்பாங்க. அப்போ இதை டிவைட் பண்ணோம்னா 4 × 55 220 வருது. அப்போ 3.3னா எவ்வளோ? 165 வரும். 165 இங்கே பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 37 இருக்கும். 370யா? அப்போது 3.45666னா 6 × 55னா 330 வருது. இப்போ 3.6 something lakhs. இப்போ இதுதான் ஆன்சர். இது கன்வென்ஷனலாக போட்டால். இதுவே ஷார்ட்கட்டில் போட்டோம்னா 85 எம்ப்ளாய்க்கு 2.8 lakhs, 30 எம்ப்ளாய்க்கு 1.2 lakhs. இந்த 30 எம்ப்ளாயீஸ்க்கு 2.8 lakhs வந்து எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 1.6 lakh குறைஞ்சிருக்கு. ஸோ 30. அப்போது எவ்வளோ டோட்டலாக குறைஞ்சிருக்கு? 48 லட்சம் குறைஞ்சிருக்கு. 48 லட்சம் இவங்களுக்கு குறைஞ்சதுன்னா, ஜூனியர் எம்ப்ளாயீஸ்க்கு குறைஞ்சிருக்குன்னா, அப்போ சீனியர் எம்ப்ளாயீஸ்க்கு ஆவரேஜோட 48 லட்சம் அதிகமாக இருக்கும். எல்லாத்துக்கும் சேர்த்து 48 லட்சம் அதிகமாக இருக்கும். இப்போ மொத்தம் எவ்வளோ சீனியர் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க? 55. 48 / 55 இது வருது. 8 × 55 440 வரும். 8 × 55 440 பேலன்ஸ் 40. அப்போது 6 × 55 330. அப்போது 7 × 55 0.87. அப்போது 2.8 + 0.87 போட்டோம்னா 3.67 வரும். ஓகே, இந்த கொஸ்டின் இருக்கிறதுல இதுதான் லென்த்தியஸ்ட் கொஸ்டின். இதை நீங்கள் கடைசியாக அட்டன் பண்ணுறது பெட்டர். ஆவரேஜ் ஆஃப் 15 numbers is 80. Average of first 6 numbers is 72. Average of the next 6 numbers is 33.33% more than the first 6 numbers. அதாவது first 6 numbers ஓட average 72 இருக்குதுன்னா இதோட 1/3 என்ன? 24. 24 அதிகமாக இருக்குமாமா, அதாவது 96 இருக்குமாமா. அதாவது first 6 numbersக்கு 72, next 6 numbersக்கு 96. ஓகே, அடுத்து 13th number வந்து 8 more than 15th number. 15th number எக்ஸ்னு வச்சுக்கலாம். 15th number எக்ஸ்னு வச்சுக்குவோம். அப்போ 13th number x + 8 இருக்கும். 14th number 10 less than 15 number. அப்போ x - 10 இருக்கும். இப்போ ஆவரேஜ் ஆஃப் 13th and 14th number. 13th and 14th number என்ன? x + 8 + x - 10. அப்போ 2x - 2 / 2 x - 1 தான் ஆவரேஜ் ஆஃப் 13th and 14th number. ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸை கண்டுபிடிக்கலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை டோட்டலாக 15 போட்டோம்னா எவ்வளோ ஆவரேஜ் வரணும்? 80 வரணும். 80 × 15 24 × 5 1200 வருது. 1200 மைனஸ் இங்கே 6 × 72, இங்கே 6 × 96. அப்போது 6 காமன் எடுத்துக்கிட்டால் 72 × 96, 72 + 96 98 168. அதே மைனஸ் ஈக்குவல் டு 3x - 2. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 600 960 + 48 1008. 1008 1200லேருந்து மைனஸ் பண்ணோம்னா 192. 192 + 2
192 + 2 அப்போ 3x is equal to 194. x is equal to 194 divided by 3. x minus 1 கேட்குறாங்களா ஆவரேஜ்னா அப்போ 191 divided by 3. இதோட வேல்யூ என்ன 6 3s are 18 பேலன்ஸ் 1 363.666. அப்போ இதுதான் ஆன்சர். ஓகே, ஆவரேஜில் இருந்த எல்லா சம்ஸும் சிஜியில் கேட்ட எல்லா சம்ஸும் நம்ம பார்த்துட்டோம். போன வருஷம் சிஜியில் கேட்டது. இதில் ஷார்ட்கட்ஸும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் இப்போ ஸ்டார்டிங்கில் புரியாது தான். பட் நீங்கள் திரும்ப இந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணி பாருங்கள். அந்த ஷார்ட்கட்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் பிகினராக இருந்தீங்கன்னா கன்வென்ஷனலில் ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. கன்வென்ஷனல் நல்லா உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் ஷார்ட்கட்ஸ் போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரெண்டுலேயுமே ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். கன்வென்ஷனும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஷார்ட்கட்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ரெண்டுலேயுமே ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்மளால் ஒரு நல்ல ஒரு எஃபெக்டிவான ஸ்கோரை எடுக்க முடியும் எக்ஸாமில். ஓகே, நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுவோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எடுக்கலான்னு இருக்கேன். ஓகே, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸ்டே ஹாப்பி, டூ வாட் யூ லவ். தியானேஷ்.